இலங்கையினுடைய அனைத்து பகுதிகளையும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நோயாக பிரச்சனையாக உருவெடுத்திருப்பது எதுன்னு கேட்டா இந்த போதை பிரச்சனை. குறிப்பாக ஏன் இஸ்லாமிய சமூகம் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதிகளில் இப்படி இருக்கிறது. இங்க வெக்கப்படுறதுக்கு மறைக்கிறதுக்கு ஒழிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வெளிப்படையாகவே பேச போனால் இன்றைக்கும் நான் கொழும்புல இருக்கிறேன். கொழும்புல இருந்து நாங்க வெளியூர்களுக்கு வரும்போது போலீஸ் நிறுத்துவாங்க. நிறுத்தி நான் வண்டியில வர்றப்பட்டு வைங்க, நிறுத்தி நீங்க எந்த ஊருன்னு கேட்பாங்கல்ல, உடனே யோசனை வரும், பேசாம கொழம்பு தகை என்று சொல்லிடுவோம், கொழும்பு 10 என்று சொல்லிடுவோம். ஏன்னா நான் இருக்கிறது மாளிகாவத்தையில. இன்றைக்கு இருக்கிற மாளிகாவத்தை வேறு, இதற்கு முன்பதாக இருந்த மாளிகாவத்தை வேறு. ஆனா மாளிகாவத்தை என்று சொன்னோம்னா ஒரு பார்வை மேலையும் கீழையும் பார்ப்பாங்க. அது போலீஸ் அதிகாரிகளுக்கே தெரியும். ஏன்னா அப்படி ஒரு பேர் மாளிகாவத்தைக்கு இருந்தது. போதையில் மூழ்கி இருந்து போதை தான் லைஃப் என்று இருந்து போதை கடத்துகிற வரைக்கும் உச்சகட்ட பெயர் வாங்கிய ஒரு இடமாக இருந்தது. இன்றைக்கு பல மாற்றங்கள் அந்த ஊருக்குள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா நாம இன்னைக்கு பார்க்கிறோம், கிழக்கு மாகாணத்தில் அதுவும் இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பல நகரங்கள்ல இந்த போதை பொருள் பாவனை என்பது தாறுமாறாக அதிகரித்துக் கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கு வழியே இல்லையா? இதை தவிர்ப்பதற்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லையா? இதை தவிர்க்கவே முடியாதான்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக முடியும். சட்டங்கள் கடுமையாக்கப்படாத பட்சத்தில் கண்டிப்பாக எந்த ஒரு சீர்திருத்தத்தையும் யாரும் கொண்டு வர முடியாது, எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஜெயில போட்டெல்லாம் திருத்த முடியாது. ஜெயில அவனா திருந்தி வந்தா உண்டு, கொஞ்ச நாளைக்கு அவனை கொண்டு அடைச்சு வைக்கணும், அடைச்சு வைப்பாங்க. ஆனா ஜெயிலுக்குள்ள ஏகபோக பிசினஸ். மதுவை போதையை அருந்துவதற்கு தடை செய்த இறைவன் அதை விற்பதற்கும் தடை செய்து விட்டான். அப்ப என்ன அர்த்தம்? நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன் ஆனா விற்பேன் என்று யாராவது சொன்னா அதுவும் நீங்கள் போதைக்கு அடிமையானவர்கள், அதற்கு துணை போனவர்கள், அந்த குற்றம் உங்களுக்கு இருக்கிறது. சிகரெட் கடைகள்ல சிகரெட் பீடி கடைகள்ல சாதாரணமா விற்பாங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய கடைகள்லயும் விற்பாங்க. விற்கிறாங்கன்னா முதல்ல விற்கிறவங்க என்ன புரியணும், ஒரு சிகரெட் விற்கிறத கூட தவிர்க்க முடியலன்னா நம்ம என்ன முஸ்லிம், நம்ம என்ன இஸ்லாம்? இந்த இடத்துல நிக்கிறோம்னு யோசிக்க வேணாமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கட்டளைகளை பின்பற்றுவதாக சொல்லுகிறோம். பாங்கு சொன்னா பள்ளிக்கு போறோம், தொழுகிறதுக்கு போய் நிக்கிறோம், ஆனா கடையில சிகரெட் விற்கிறோம், கடையில பீடி விற்கிறோம். ஹராம் என்று தெரியும், தெரிந்து கொண்டு விற்பார்கள், தெரிந்து கொண்டு அந்த விற்பனை நடக்கும். போதைக்கு வயப்பட்டவனாக இருந்தால் புரட்சி செய்ய முடியாது. புரட்சியை நாசமாக்க வேண்டும் என்றால் அவர்களை போதைக்கு வயப்பட்டவர்களாக மாற்ற வேண்டும். அதைத்தான் காசாவில் செய்வதற்கு திட்டமிட்டார்கள். வாங்க உங்களுக்கு எல்லாம் மாவு தர்றோம், உங்களுக்கு எல்லாம் கோதுமை தர்றோம் கூப்பிட்டாங்க. கூட்டம் குடும்பமா போனாங்க. போய் கொண்டு வந்து வச்சு பார்த்தா என்னடா மாவுக்குள்ள மாத்திரை இருக்குது. எல்லோரையும் போதை வயப்பட்டவர்களாக மாற்றிவிட்டால் போராட்டமாவது மண்ணாவது. நம்ம அதெல்லாம் புறவு பார்த்து இன்னொரு மாத்திரையை தாங்க போட்டு வேலையை பார்ப்போம், இப்படி வந்துருவானா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா சகோதரர்களே? ஒரு சமூகத்தை சீரழிப்பதற்கு மிகச்சிறந்த வழியாக யாரும் எதை நினைப்பார்கள் என்றால் இந்த போதையை தான் நினைப்பார்கள். ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் மசியல, அதுக்குள்ளெல்லாம் போகல. காரணம் என்ன? இந்த மார்க்க அடிப்படையில் வார்க்கப்பட்டு விட்டார்கள், மார்க்க அடிப்படையில் வழிகாட்டப்பட்டு விட்டார்கள். இந்த பொதுக்கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணினது உங்க ஊர் இளம் பிள்ளைகள், அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த உத்வேகம் தான் தேவை. ஒவ்வொரு ஊர்களிலும் இப்படியான மறுமலர்ச்சிகள் கொண்டு வரப்பட வேண்டும், இப்படியான இளைஞர்கள் உருவாக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமலர்ச்சியை கொண்டு வந்துதான் மாற்றத்தை உண்டாக்கினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, மூத்தூர் பகுதிகளில் போதைக்கு எதிராக ஒரு போதை ஒழிப்பு பிரச்சாரமாக இந்த நிகழ்வு நடத்தப்படுவது என்பது மிகவும் மகிழ்வுக்குரிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்வுக்கு தங்களுடைய ஒத்துழைப்பையும் தந்திருக்கக்கூடிய இலங்கையினுடைய
போலீஸ் துறைக்கும் நாம் ஆரம்பமாகவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த போதைப் பொருள் பாவனையால் ரொம்பவே அதிகமாக வதைகளுக்குள்ளாக கூடிய ஒரு தரப்பாக போலீசார் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் இதற்காக செய்கிற அர்ப்பணிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. நாம் வாழக்கூடிய இலங்கை தாய் திருநாட்டை பொறுத்தவரையில் சுதந்திரம் அடைந்து பல ஆண்டுகளை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டிலே ஒரு மாபெரும் யுத்தத்தை எதிர்கொண்டு அதிலிருந்தும் நாம் மீண்டிருக்கிறோம். இப்படி ஒரு யுத்தத்திலிருந்து மீண்டிருக்கிறோம், பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறோம், அவற்றிலிருந்தும் படிப்படியாக மீண்டிருக்கிறோம். அதை தாண்டி இப்ப அண்மையில் வந்த கொரோனாவினுடைய அந்த நோய் பரவல் காரணமாக அதையொட்டி நாட்டுக்குள் ஏற்பட்ட எகானமிக் கிரைசிஸ் காரணமாக, பொருளாதார நெருக்கடி காரணமாகவும் பாரிய இழப்புகளை எல்லாம் இந்த நாடு சந்தித்திருக்கிறது. இப்படி தொடர் இழப்புகளை சந்தித்து வந்த இலங்கை தாய் திருநாடு இப்பொழுதுதான் ஓரளவுக்கு நம்ம பொருளாதார ரீதியாக மேலிருந்து வரக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறோம். வெளிநாடுகளில் பாரிய அளவில் நமக்கு கடன் இருக்கிறது, அவற்றை திருப்பி செலுத்த வேண்டிய கடமை கடப்பாடு இருக்கிறது. அதை தாண்டி இப்போ ஓரளவுக்கு என்ன நிம்மதினா, நாட்டுக்குள்ள பெட்ரோல் கியூ இல்ல, வேற வேற வரிசைகள் இல்ல, ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய அந்த சூழல் இருக்கிறது. ஆனாலும் இலங்கையினுடைய அனைத்து பகுதிகளையும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நோயாக பிரச்சனையாக உருவெடுத்திருப்பது எதுன்னு கேட்டா இந்த போதை பிரச்சனை, போதை பயன்பாடு. அது இளைஞர்கள்ட்ட, இளம் பெண்களிடத்துல, பாடசாலை மாணவ மாணவிகளிடத்துல என்று ஏகப்பட்ட பிரச்சனைகளை சமூகத்திற்குள்ளும் நாட்டுக்குள்ளும் இந்த போதை பழக்க வழக்கங்கள் உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. ஆரம்பமாக நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உலகத்திலே நிறைய புரட்சிகளை இந்த உலகம் கண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் பல புரட்சிகள் ஏற்பட்டிருக்கிறது, சமூக ரீதியிலான புரட்சிகள் ஏற்பட்டிருக்கிறது, சுதந்திரத்திற்கான போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. இப்படி பல புரட்சிகளை இந்த உலகு கண்டிருக்கிறது. அதிலே இன்று வரைக்கும் பேசப்படுகிற ஒரு முக்கியமான புரட்சி தான் தென்னாப்பிரிக்காவினுடைய, சவுத் ஆப்பிரிக்காவினுடைய நெல்சன் மண்டேலா உருவாக்கிய ஒரு புரட்சி. மார்க்க ரீதியிலான பேச்சுக்கள் இருக்கிறது. அதற்குள் செல்வதற்கு முன்பதாக ஆரம்பமாக இந்த உலக நடவடிக்கையில் சிலவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நெல்சன் மண்டேலா 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை வைக்கப்பட்டிருந்தார். தன்னுடைய நாட்டை கருப்பர்கள் என்பதற்காக மேற்கத்தையவர்களால் இழிவுபடுத்தப்பட்டார்கள், அசிங்கப்படுத்தப்பட்டார்கள், நாட்டிலே ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். ஆனாலும் எங்களுக்கு வெள்ளையர்களிடம் இருந்து சுதந்திரம் வேண்டும் என்கிற அந்த வேட்கையில் போராடினார்கள். இறுதியில் நாம் இன்றைக்கு பார்க்கிற சவுத் ஆப்பிரிக்கா நமக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நாடாக நிற்பது மட்டுமல்லாமல், உலகத்தில் எவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு நாடாக நாங்கள் இருப்போம் என்கிற இடத்தில் இருக்கிறார்கள். இதற்கு பின்னணியாக அடிப்படையாக இருந்த காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? நாம் நம்முடைய புரட்சியில் ஜெயிக்க வேண்டும் என்றால், நம்முடைய போராட்டத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால், நம்முடைய நாடு நமக்கு வேண்டும் என்றால், நம்முடைய தியாகங்களுக்கு ஒரு பெருமதி இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய இளைஞர்கள் எக்காரணம் கொண்டும் எக்காலத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு போதை பழக்கத்திற்கும் ஆளாக கூடாது என்று உரத்து முழங்கிக் கொண்டிருந்தான் நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலாவினுடைய பல முக்கியமான கூற்றுக்கள்ல அவர் இறுதியாக, குறிப்பாக தொடர் போராட்டத்தில் நெல்சன் மண்டேலா வெற்றி பெறுகிறார். சவுத் ஆப்பிரிக்கா சுதந்திரம் கிடைக்கிறது. அன்றைய சுதந்திர தின உரையிலே நெல்சன் மண்டேலா பேசும்போது ஒரு செய்தியை சொன்னார். நாம் வெற்றி பெற்று விட்டோம், இறுதியாக வெற்றியை அடைஞ்சிட்டோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்று சொன்னார். ஆனால் உண்மையாகவே நம்முடைய நாடு சுதந்திரம் பெறவில்லை என்றார். அத்தனை பேருமே ஆச்சரியப்பட்டார்கள். நம்ம நாடு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, நீங்க அதிபராக போறிய, நாட்டுக்குரிய சுதந்திர உரையை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னும் சுதந்திரம் அடையல என்று சொல்றீங்களே என்று சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, என்றைக்கு என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய, என்னுடைய நெருக்கமானவர்களாக இருக்கக்கூடிய, எங்களை போன்றே பாதிக்கப்பட்டு சுதந்திரத்திற்காக போராடக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதோ அன்றைக்கு தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் சுதந்திரம் கிடைக்கும் என்றார் நெல்சன் மண்டேலா. எந்த ஒரு உலக தலைவரும் தன்னுடைய சுதந்திர தின உரையிலே இன்னொரு நாட்டுக்கு பரிதாபப்பட்டு இப்படி பேசிய வரலாறுகள் இல்லை. எதற்காக நெல்சன் மண்டேலாவை ஆரம்பமாகவே சொல்றேன் சொன்னா, அவர்களுடைய புரட்சியில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைந்தது என்னன்னு சொன்னா,
புரட்சிக்கு தயாராக இருப்பவர்கள், ஒரு மாற்றத்தை விரும்புகிறவர்கள், மாற்றத்தை நேசிக்கிறவர்கள் முதலில் தெளிவானவர்களாக இருக்க வேண்டும். போதை வயப்பட்டவர்களாக மயக்கத்தில் இருந்துகிட்டு புரட்சி பண்ண முடியாது. போதையில இருந்துகிட்டு மாற்றத்தை உண்டாக்க முடியாது. ஏதோ ஒரு போதை பொருளுக்கு அடிமையாக இருந்துகிட்டு திருத்தத்தை கொண்டு வர முடியாது. எனவே முதலில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நிலைப்பாடுகள், இஸ்லாம் கற்றுத்தந்த போதனைகள் எந்த அளவுக்கு உலகத்தை வியாபித்தது என்று சொன்னால், இன்றைக்கும் பல நாடுகள், ஈவன் நம்முடைய நாடு உட்பட, போதையில இருந்து மீண்டு கொள்வதற்கு, போதைக்கு உட்படுத்தப்பட்டவர்களை மீட்டுக் கொள்வதற்கு பலவிதமான காரியங்களிலும் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போதையிலிருந்து மீண்டு வருவதற்கு ரொம்ப சொற்ப காலத்துக்குள்ளாக அழகான பல வழிகாட்டுதல்களை தந்து அத்தனை பேரையுமே மீட்டெடுத்து விட்டு இந்த உலகத்திற்கு இதுதான் போதைக்கு எதிரான புரட்சி என்பதையும் காட்டிவிட்டே சென்று விட்டார்கள். இஸ்லாம் கொண்டு வந்த மாற்றத்தை யாரும் கொண்டு வரவில்லை. அப்படி இருக்கிற போது ஏன் இவ்வளவு போதை பழக்க வழக்கங்கள் மக்களுக்கு மத்தியிலே இருக்கிறது? குறிப்பாக ஏன் இஸ்லாமிய சமூகம் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதிகளில் இப்படி இருக்கிறது? இங்க வெக்கப்படுறதுக்கு, மறைக்கிறதுக்கு, ஒழிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வெளிப்படையாகவே பேச போனால், இன்றைக்கும் நான் கொழும்புல இருக்கிறேன். கொழும்புல இருந்து நாங்க வெளியூர்களுக்கு வரும்போது போலீஸ் நிறுத்துவாங்க. நிறுத்தி நான் வண்டியில வர்றப்பட்டு வைங்க, நிறுத்தி நீங்க எந்த ஊருன்னு கேட்பாங்கல்ல, உடனே யோசனை வரும், பேசாம கொழம்பு தகை என்று சொல்லிடுவோம், கொழும்பு 10 என்று சொல்லிடுவோம். ஏன்னா நான் இருக்கிறது மாளிகாவத்தையில. இன்றைக்கு இருக்கிற மாளிகாவத்தை வேறு, இதற்கு முன்பதாக இருந்த மாளிகாவத்தை வேறு. ஆனா மாளிகாவத்தை என்று சொன்னோம்னா ஒரு பார்வை மேலையும் கீழையும் பார்ப்பாங்க. அது போலீஸ் அதிகாரிகளுக்கே தெரியும். ஏன்னா அப்படி ஒரு பேர் மாளிகாவத்தைக்கு இருந்தது. போதையில் மூழ்கி இருந்து, போதை தான் லைஃப் என்று இருந்து, போதை கடத்துகிற வரைக்கும் உச்சகட்ட பேர் வாங்கிய ஒரு இடமாக இருந்தது. இன்றைக்கு பல மாற்றங்கள் அந்த ஊருக்குள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா நாம இன்னைக்கு பார்க்கிறோம், கிழக்கு மாகாணத்தில், அதுவும் இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பல நகரங்கள்ல இந்த போதை பொருள் பாவனை என்பது தாறுமாறாக அதிகரித்துக் கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கு வழியே இல்லையா? இதை தவிர்ப்பதற்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லையா? இதை தவிர்க்கவே முடியாதான்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக முடியும். அதற்கு சில பல தியாகங்களை நம்ம செய்யணும். எப்படி தியாகம்? இலங்கையில் 1973ஆம் ஆண்டு போதை தடுப்பு பிரிவு உருவாக்கப்பட்டது. இலங்கையில் 1973ல போதை தடுப்பு பிரிவை உருவாக்குறாங்க. உருவாக்கி இந்த போதையை தடுக்கணும்னு பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டார்கள். அப்ப போதையாக இருந்தது ஒரு சில ஐட்டம் மட்டும்தான். இப்ப அதை தாண்டிய சில ஐட்டங்கள் எல்லாம் வந்திருக்குது. அதற்கு பிறகு வந்த அரசாங்கங்கள் என்ன பண்ணாங்கன்னா, குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷவுடைய ஆட்சி காலத்தில் மத்தட்ட திட்ட என்று சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். மத்தட்ட திட்ட என்று சொல்லி இந்த போதையை நாங்க ஒழிக்க போறோம், போதைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறோம் என்று சொல்லி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் அவர்களாலும் போதையை ஒழிக்க முடியவும் இல்லை, போதைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியவும் இல்லை. அதற்கு பிறகு மைத்ரிபால சிறிசேனவினுடைய ஆட்சி காலம் வருகிறது. மைத்ரிபால சிறிசேன என்ன பண்ணாரு? பெரிய பேரணியை நடத்தினாரு. எப்படி பேரணின்னு கேட்டா, இந்த ஸ்ரீலங்கா சந்திச்ச ஒரு கிறுக்குத்தனமான ஜனாதிபதி இருப்பாருன்னா அது மைத்திரி தான். இந்த அப்படி ஒரு ஜனாதிபதி இந்த நாடு சந்திக்கவே இல்லை. அது எப்படின்னு கேட்டா, சும்மா இருந்த கதிரையில போய் உட்கார்லான்னு ஒருத்தனை சொன்னா எப்படி இருக்கும்? உட்கார்ந்து முடியாதா? ஜனாதிபதி கதிரை இந்த தொட்டு தொட்டு பார்க்கறதுக்குள்ள 5 வருஷம் ஓடி போயிடுச்சு அந்த ஆளுக்கு. ஏன்னா செஞ்சது எல்லாமே அந்த ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொன்னாருன்னா, போதையை ஒழிக்க போறோம்னு ஒரு பேரணி மட்டக்களப்புல பேரணி நடத்தினாரு. பேரணி நடத்தி 2 வாரத்தில் மட்டக்களப்புல என்ன பண்ணான்னு கேட்டா, அர்ஜுன் அலோசியஸ் ஒரு மிகப்பெரிய சாராய ஃபேக்டரியை கொண்டு வந்து திறந்தார். பேரணி நடத்தி 2 வாரம் இல்ல, சாராய ஃபேக்டரி திறக்கிறாங்க. ஏன்னா அவர்கிட்ட கேட்டா, மட அண்ணன் எனக்கு தெரியா, நான் பேப்பர்ல பார்க்கல, எனக்கு யாரும் சொல்லல அப்படிம்பாரு. அவர் ஆட்சியில் செஞ்ச வேலையெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளா பார்த்துடலாம். என்னெல்லாம் செஞ்சிருப்பாரு தெரியுமா? ஆஸ்பட்டா சீட்டுக்கு தடை கொண்டு வந்தாரு. இப்ப தடையை நீக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மரம் இருக்கிற கரண்ட் மெஷின் இருக்குது, அதுக்கு தடை கொண்டு வந்தாரு. ஹோட்டல்ல டீ குடிக்கும் போது சீனிய தனியாகவும் டீயை தனியாகவும் தரணும்னு சட்டம் கொண்டு வந்தாரு. இவரும் என்ன சொன்னாருன்னு கேட்டா, நான் மரண தண்டனை அளவுக்கு கொண்டு வர போறேன், எனக்கு அதை செய்ய முடியும் என்றெல்லாம் பேசினார். ஆனால் இலங்கையில் அவராலும் எந்த ஒரு மாற்றத்தையும் இந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிறவர்களுக்கு அல்லது போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியல. ஒன்னே ஒன்று செஞ்சாரு, பெரிய அளவுல கடத்தப்பட்ட சில ஹெரோயின் போதைப் பொருட்களை அழிச்சார், அந்த காரியங்களை செஞ்சார்.
அதை தவிர்த்து அவராலும் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாகி இருந்த நிலையில தான் இலங்கை இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு இக்கட்டுக்கு, இந்த போதைப் பொருளுக்கு அடிமையான பல பேரை கொண்ட ஒரு நாடாக மாறிக்கொண்டு வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. இதற்கு என்ன செய்யலாம்? முதல்ல ஒரு நாட்டில் சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். சட்டங்கள் கடுமையாக்கப்படாத பட்சத்தில் கண்டிப்பாக எந்த ஒரு சீர்திருத்தத்தையும் யாரும் கொண்டு வர முடியாது, எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. அதுக்கு ஒரு உதாரணமா பார்த்தோம்னா, இப்ப இந்த சில கைதுகள் நடக்குதுல்ல, இன்னைக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியல் பழிவாங்கல் நடந்து கொண்டிருக்கிறது, இதற்கு அரசாங்கம் பதில் சொல்லியாக வேண்டும் என்றார். பார்த்துட்டு அரசியல் பழிவாங்கலா? அரசியல் பழிவாங்க நடத்தினா எவனும் பதில் சொல்லணும், அது வேற விஷயம். ஆனா இப்ப கைது செய்யப்படுகிற அத்தனை பேரும் மகான்களா? முதல்ல அதை பார்க்கணும்ல. ஒவ்வொரு நாளும் யார் யாராவது கைது செய்யப்படுகிறார்கள். இவங்க அத்தனை பேரும் நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று தந்தவங்களா? இல்ல நாட்டுக்கு ஒரு 2 பில்லியன் காசை கொண்டு வந்தவங்களா? நாட்டுக்கு எதையாவது செஞ்சவங்களா? லொஹான் ரத்துவத்தை இப்ப ஜெயிலுக்குள்ள இருந்து சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிடலுக்கு அட்மிட் ஆயிருக்கிறாருன்னு செய்தி வருகிறது இன்றைக்கு. இந்த லொஹான் ரத்துவத்தை சிறைச்சாலைகள் அமைச்சராக இருக்கும் போது சிறைச்சாலைக்குள்ள வெப்பனை எடுத்துக்கிட்டு போய் நெத்தில வைக்கிறார். அவரை கைது பண்ணினா அரசியல் பழிவாங்கல். இதனால அரசியல் பழிவாங்கல். இந்த லொஹான் ரத்துவத்தை மாதிரி ஆக்களை வச்சுக்கிட்டு தான் சிறைச்சாலைக்குள் போதையை இல்லாமல் ஆக்க போகிறோமா? அப்ப இந்த நாட்டினுடைய கடந்த கால நிலையை நம்ம கொஞ்சம் முதல்ல கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரணும். ஏன் கொண்டு வரணும்னு சொன்னா, இவ்வளவு அழிவுகளுக்கு காரணமாக இருந்ததும் யாருன்னு சொன்னா நம்முடைய முன்னாள் ஆட்சியாளர்கள், நம்முடைய முன்னாள் அதிபர்கள், நம்முடைய முன்னாள் அரசியல்வாதிகள். இவர்கள் செய்த, இவர்கள் விட்டு கொடுத்த, இவர்கள் எடுத்த லஞ்சங்கள் தான் இதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது. இந்த போதையை நகர்த்த முடியாமல், அழிக்க முடியாமல் ஒரு இக்கட்டான சூழலுக்கு இலங்கை மக்களை கொண்டு போய் தள்ளி இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா, ஜெயில் இருக்குது. ஜெயில எதுக்கு போடுவாங்க? ஜெயிலுக்கு போடுறது என்னன்னா, கொஞ்ச நாளைக்காவது இதை விட்டு தவிர்த்து கொள்ளணுங்கிறதுக்கு, திருத்துறதுக்கு இல்ல. அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஜெயில ஓட்டலாம் திருத்த முடியாது. ஜெயில அவனா திருந்தி வந்தா உண்டு. கொஞ்ச நாளைக்கு அவனை கொஞ்சம் அடைச்சு வைக்கணுங்கிறதுக்கு அடைச்சு வைப்பாங்க. ஆனா ஜெயிலுக்குள்ள ஏகபோக பிசினஸ். எந்த அளவுக்கு பிசினஸ் நடக்கும்னு சொன்னா, 1976ல ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க தான் இலங்கையில இருந்த இந்த மரண தண்டனையை இல்லாமல் ஆக்குறாங்க. மரண தண்டனை இல்லாமல் ஆக்கப்பட்டதுக்கு பிறகு இலங்கையில சிறைச்சாலைகளுக்குள்ள எல்லாம் ஏகபோக பிசினஸாக இந்த போதைப் பொருள் மாறி இருந்தது. ஜெயிலுக்குள்ள இருப்பான், அடைச்சுள்ள வச்சிருப்பாங்க. அங்க இருந்து செல்போன்ல பிசினஸ் பண்றான். சரி, பிசினஸ் பண்றதுல பல பேர் இருக்கிறாங்க. நம்ம சமூகத்துல கொஞ்சம் மகான்கள் இருக்காங்க, தெரியுமில்ல. சில ஆட்களுக்கு அவன் பேரை சொல்ல பயம். பேரை சொல்றதுக்கு அவன் மாபெரும் புரட்சியா செஞ்சான். கஞ்சிப்பான இம்ரான் பேரை சொன்னா உங்களுக்கு என்ன நடந்துட போகுது? கஞ்சி சொல்லிடுறாங்க, செஞ்சு விட்டுருவான். முழுக்க முழுக்க இந்த சமூகத்தை சீரழிச்ச, முழுக்க முழுக்க போதை வயப்படுத்திய, போதைக்கு கடத்தல்களில் ஈடுபட்ட, பல குற்றங்களை சுமந்த ஒரு குற்றவாளி. நம்ம ஆக்கள் ஒரு அண்மையில ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இப்பயும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சந்திச்சு என்ன சொன்னா, சந்திக்கிற டைம்ல சொல்றாரு, பாத்தீங்களா ஒருத்தன் வீடியோ ஒன்று போட்டு விட்டுருக்கான், ஒருத்தர் பேரை சொல்லி சொல்றாரு. அதுல கஞ்சிப்பான இம்ரான் பேரை சொல்லி ஏண்ட பேரையும் கூட சொல்லி விட்டான். சும்மாவது அவன் ஏதாவது எனக்கு செஞ்சிட்டா, உங்களுக்கு அந்த டைம்ல ஸ்கொட் இருந்தது, இப்பதான் பாதுகாப்பையாவது குறைச்சிருக்கிறாங்க. அவன் சொல்ற டைம்ல பாதுகாப்பும் இருந்தது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கஞ்சிப்பான இம்ரானுடைய பேருக்கு பயப்படுகிறார், சித்திக்கு பயப்படுகிறார். இவங்க எல்லாம் யாரு? இந்த சமூகத்துக்கு ஜனாசா இருப்புக்கு எதிராக போராடினவங்களா? இந்த சமூகத்தினுடைய இனவாத பிரச்சனைகள் வந்த நேரத்தில் குரல் எழுப்பியவர்களா? அத்தனை பேரும் இந்த போதை பொருட்களை கடத்தி சிக்கி சீரழிஞ்சு சமூகத்தை கேவலப்படுத்தியவர்கள், அசிங்கப்படுத்தியவர்கள். மற்றவங்க எல்லாம் ரெண்டாவது வச்சுக்கிறோம். பேரு வேற சித்திக், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பின்னால் வரக்கூடிய சித்திக் என்ற பெயரை வச்சுக்கிட்டு செய்யற வேலையை பார்த்தீங்களா? இப்படி நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்கள் இப்படியான காரியங்களில் ஈடுபடுகிற போதெல்லாம் நாம் செய்வது என்ன? இதை தடுப்பதற்கு என்னதான் செய்ய வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, முதலில் இதற்கு எதிராக தீவிரமான தெளிவான பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஏன்னா எனக்கு தெரியும், நம்ம ஊர்கள் எல்லாம் யாரும் தப்பா எடுக்கக்கூடாது, நிறைய உலமாக்கள் வந்திருப்பீங்க இருப்பீங்க, நமக்கு இது எனக்கு அது பிரச்சனையும் இல்லை, சொல்லித்தான் ஆகணும். என்னன்னா, மிம்பர் மேடைகள்ல சில விஷயங்களை நம்ம பேசுறதே இல்லை, சில பப்ளிக் மீட்டிங்கள்ல சில விஷயங்களை நம்ம பேசுறதே இல்லை. பேசினால் தான் இதற்கு மாற்றம் வரும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இதை மாற்றினார்கள் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்படுகிற போது மக்காவினுடைய நிலை எப்படி இருந்தது? மொடா குடிகாரர்கள். அப்ப இருந்த பெரிய போதை என்னன்னா சாராயம். அதுவும் எப்படிப்பட்ட சாராயம்? யார்கிட்ட ரொம்ப பழைய சாராயம் இருக்கிறோ, பழைய வைன் இருக்குதோ, அவருதான் பெரிய ஒரு மதிக்கத்தக்கவராக இருப்பார். என்கிட்ட ஒரு 200 வருஷம் பழமையான சாராயம் இருக்குது, எங்கிட்ட ஒரு 300 வருஷம் பழமையான சாராயம் இருக்குதுன்னா அவர் பெரிய ஆள், அவரு சமூகத்துக்குள்ள பெரிய அந்தஸ்து கிடைக்கும். அப்ப சாராயத்தை குடிப்பவர்கள், சாராயத்தை வளர்ப்பவர்கள், போதைக்கு ஆட்பட்டவர்கள், அவர்கள் எல்லாம் மக்காவில் பெரிய பெரிய ஆட்களாக இருந்தார்கள். சாராயத்தை குடிப்பாங்க, மது போதையில ஆட்படுவார்கள், பெண்களை விட்டு டான்ஸ் ஆட விடுவாங்க. அதுவே ஒரு பழக்கமாக அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் தஆலா இறை தூதராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புகிறான். அனுப்பி அந்த மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை முதலாவது ஆரம்பிக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய இறுதி இறை தூதராக இருக்கிறார்கள். இந்த தத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்துக்கு மத்தியிலே முன்வைக்கிறார்கள். சரி, லா இலாஹ இல்லல்லாஹுக்கும் போதைக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி ஒரு கேள்வி எழுமா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருவனுடைய உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றி விட்டால், அதை ஒருவன் ஆழமாக ஏற்றுக்கொண்டு விட்டால், அதை ஒருவன் திருப்தியாக புரிந்து கொண்டு விட்டால், அவனுக்கு இந்த போதையில இருந்தெல்லாம் வெளியே வர்றது சிம்பிள் மேட்டருங்க. அது ஒரு விஷயமே கிடையாது. அசால்ட்டா வெளியே வந்துடலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையை சொல்லித்தான் முழுவதுமாக அந்த மக்களை திருத்தி அந்த மொடா குடிகாரர்களாக இருந்தவர்களை எல்லாம் மிகச்சிறந்த நபித்தோழர்களாக மாற்றினார்கள். முதலாவது பிரச்சாரம் என்ன? அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, முஹம்மது நபியாகிய என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும். எந்த அளவுக்கு பின்பற்றினாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட அதிகமாக நேசித்தார்கள். நம்மளும் நேசிக்கிறோம். சஹாபாக்களுடைய நேசத்துக்கு நம்முடைய நேசம் நிகராகுமா? லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு தர்மம் செய்திருப்பார்கள். நீங்கள் உஹது மலை அளவுக்கு தர்மம் செய்தாலும் அது நிகராகாது. அதுக்கு காரணம் என்னன்னா, உஹது மலை அளவுக்கு நீங்க தர்மம் செஞ்சா பெருசுதான், கைப்பிடி அளவு சிறுசுதான். ஆனா டைமிங் தான் முக்கியமானது. என்ன டைமிங்? ஒண்ணுமே இல்லாத நேரத்தில், சாப்பிட வழி இல்லாத நேரத்தில் இருக்கிற ஒரு கைப்பிடி உணவை ஒருத்தர் தர்றாருன்னா அதுதான் தியாகம். ஒருத்தட்ட போய் 200 ரூபாய் கடன் கேட்கறிய, கஷ்டம், சாப்பிட வழி இல்லை, 200 ரூபாய் தரல. ஆனா உங்களுக்கு நல்ல செல்வம் எல்லாம் இருக்கிற நேரத்தில் வந்து 2 லட்சம் ரூபாய் தர்றாரு. இந்த 2 லட்சம் ரூபாய் பெருமதியா? பெருமதி இல்லை. எது பெருமதி? அந்த 200 ரூபாய் தான் பெருமதி. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் சொல்லுகிறார்கள்? அந்த தோழர்கள் நபிகள் நாயகம் அவர்களை நேசித்தது எப்படி? உயிரை விட அதிகமாக நேசித்தார்கள். நம்ம நேசிக்கிறோமா? அந்த நேசத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய ஹீரோக்கள் யார்? நம்ம யாருங்க கற்றுக் கொடுக்கிறோம் ஹீரோன்னு? பிள்ளைகளுக்கு ஹீரோக்களை படித்துக் கொடுத்திருக்கிறோமா? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருகிற நேரம் அற்புதமான ஒரு நபிமொழி சஹீஹுல் புகாரிலே இருக்கிறது. எப்படி வருவார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவாங்க, வந்து அப்படி தலையை குனிஞ்சு மேல அப்படி தூக்குவாங்க, தூக்கும் போது தலையில இருந்து அப்படி சொட்டும் தண்ணீர் அப்படிங்கிறாங்க. ரியல் ஹீரோ. ரியல் ஹீரோவை ரியலா பார்க்க முடியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரியல் ஹீரோவாக கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? தி 100 என்ற ஒரு புத்தகம் எழுதப்படுகிறது. 100 பேருடைய வாழ்க்கை வரலாறு தமிழிலும் வெளிவந்திருக்கிறது. மைக்கேல் ஹெச் ஹார்ட் எழுதியது. எடுத்து பாருங்கள். மைக்கேல் ஹெச் ஹார்ட் 100 பேருடைய வரலாறுகளை தொகுக்கிறார். என்ன 100 பேர்? இந்த உலகத்தில் மிக பெரும் புரட்சி செய்த 100 பேர் அப்படின்னு ஒரு புத்தகத்தை தொகுக்கிறார். அந்த புத்தகத்தில் முன்னுரையில மைக்கேல் ஹெச் ஹார்ட் சொல்கிறார், நான் ஒரு கிறிஸ்தவர், நான் பல முறை ட்ரை பண்ணினேன், முதல் நபராக மாபெரும் புரட்சியாளராக ஜீசஸை கொண்டு வரணும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வரணும் என்று பல முறை நான் முயற்சி செய்தேன். என்னுடைய மனம் இடம் கொடுக்கவில்லை. நான் யாரை முதல் நபராக கொண்டு வந்தேன் என்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் கொண்டு வருகிறார். உலகத்தில் மாபெரும் புரட்சி செய்த 100 பேர், அந்த 100 பேர்ல முதல் நபர் யார் தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 52வது நபராக கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவரை பற்றி மைக்கேல் ஹெச் ஹார்ட் சொல்லும்போது சொல்கிறார், சர்வதேசம் நெப்போலியனை பேசுகிறது, மேற்கு நாடுகள் நெப்போலியனுடைய வீரதீர செயல்பாடுகளை பேசுகிறார்கள்,
காரணம் என்னன்னா, உமர் இப்னுல் கத்தாபை பற்றி மேற்குலகத்திற்கு தெரியாமல் இருந்தது. உமர் இப்னுல் கத்தாபினுடைய வரலாற்றை பார்க்கும் போதுதான் தெரிகிறது, மாபெரும் புரட்சியாளர்களில் நெப்போலியனை மிஞ்சுகிறவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி. இந்த உமர் இப்னுல் கத்தாப் யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசறையில் வளர்ந்தவர் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்ப்பு இல்லையா? இவருடைய கோபத்துக்கு முன்னால் யாருடைய கோபம் நிற்க போகிறது? அவ்வளவு பெரிய கோபக்காரர் இல்லையா? அந்த கோபக்காரர் பிற்காலத்திலே இந்த உலகமே திரும்பி பார்க்கிற மிகச்சிறந்த ஆட்சியாளராக மாறுகிறார். எப்படி மாறுகிறார்? தக்வா, இறையச்சம், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய புரிதல், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை மட்டும்தான் நம்ம கேட்கணும், அல்லாஹ் சொன்னது மட்டும்தான் நம்ம கேட்கணும், அது அப்படியே அச்சொட்டா பின்பற்றணும், எந்த பக்கமும் திரும்பிடக் கூடாது. நமக்கு உயிரை விட மேலானவர்கள், நமக்கு தாயை விட மேலானவர்கள், தந்தையை விட மேலானவர்கள் யார்? முகமது நபி அவர்கள். இந்த தத்துவம் வந்துருச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும். முதல்ல இதை கொண்டு வரணும். இதை கொண்டு வராம போதையை ஒழிக்க போறோம், போதை இல்லாமல் ஆக்குங்க என்று பயான் பண்றதுனால மட்டும் போதை இல்லாம போயிருமா? நிச்சயமாக இல்லாமல் போகாது. உதாரணமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மனிதன் சாதாரணமாக ஒரு பிழையிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு எவ்வளவு கஷ்டம். நாட்டில் இந்த போதையை ஒழிக்க முடியாம இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணங்கள் ஒன்று என்ன தெரியுமா? ஹெரோயினை ஒழிக்கணும் என்று அரசாங்கம் பேசுது, ஐஸ ஒழிக்கணும் என்று அரசாங்கம் பேசுது, ஹசீஸை இல்லாமல் ஆக்கணும் என்று பேசுது. ஓகே, கட்டாயம் இல்லாமல் ஆக்கித்தானே ஆகணும். ஆனால் அதே அரசாங்கங்கள் சாராய கடைக்கு அனுமதி கொடுக்கிறது, அதையெல்லாம் நீக்கப்படணும். எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த கொடுக்கக்கூடிய அரசாங்கமே சாராய கடைகளை நடத்துறது இருக்குல்ல, முதல்ல அது நிறுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் எந்த அரசாங்கம் வந்தாலும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை என்ன? சிகரெட் கடைகள்ல சிகரெட், பீடி கடைகள்ல சாதாரணமா விற்பாங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய கடைகள்லயும் விற்பாங்க. விற்கிறாங்கன்னா முதல்ல விற்கிறவங்க என்ன புரியணும்? ஒரு சிகரெட் விற்கிறத கூட தவிர்க்க முடியலன்னா நம்ம என்ன முஸ்லிம், நம்ம என்ன இஸ்லாம்? இந்த இடத்துல நிக்கிறோம் யோசிக்க வேணாமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கட்டளைகளை பின்பற்றுவதாக சொல்லுகிறோம். பாங்கு சொன்னா பள்ளிக்கு போறோம், தொழுகிறதுக்கு போய் நிக்கிறோம், ஆனா கடையில சிகரெட் விற்கிறோம், கடையில பீடி விற்கிறோம். ஹராம் என்று தெரியும், தெரிந்து கொண்டு விற்பார்கள், தெரிந்து கொண்டு அந்த விற்பனை நடக்கும். சில கடைகள்ல மட்டும் நாங்க சிகரெட் விற்க மாட்டோம் என்று போட்டிருப்பார்கள். கேட்டால் ஒரு விளக்கம் வேற சொல்லுவாங்க, என்னன்னா சிகரெட் இல்லாம மத்த எதையும் விற்கலாம இருக்குது. அப்ப இறைச்சி கடையிலையும் சிகரெட் விற்க சொல்லுங்க, நல்லா தானே? மாட்டிறைச்சி கடையிலையும் சிகரெட் விற்கணும். ஏன்னா சிகரெட் இல்லாம மாட்டிறைச்சியும் வாங்க மாட்டான் ஆயிருமா இல்லையா? நடக்குமா இல்லையா? இதெல்லாம் நம்ம சொல்லுகிற வியாக்கியானங்கள். ஒரு இஸ்லாமியனாக, ஒரு முஸ்லிமாக நம்ம இதை சொல்லுவதற்கு வெட்கப்பட வேண்டும். இஸ்லாம் படிப்படியாக மிக அழகாக இந்த போதையை இல்லாமல் ஆக்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் போதையினுடைய விபரீதங்களை ஆரம்ப கட்டமாக சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்? பேரிச்சம்பழம், திராட்சை பழம், இந்த பழங்கள்ல இருந்தெல்லாம் நீங்க சாராயத்தையும் போதையையும் அழகான உணவையும் தயாரிக்கிறீர்கள். குர்ஆன் பேசுகிறது. பேரிச்சம்பழம் இருக்குதுங்க, அதே மாதிரி திராட்சை பழம் இருக்குது. அந்த காலத்துல இதுல இருந்து தான் போதை தயாரிப்பான். இதுல இருந்து நீங்கள் போதையையும் தயாரிக்கிறீர்கள், அதே நேரத்தில் அழகான உணவையும் தயாரிக்கிறீர்கள். விளங்குகிற சமூகத்திற்கு இதிலே சான்று இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா 16வது அத்தியாயம் 67வது வசனத்தில் சொல்லுகிறார். விளங்குற சமூகத்துக்கு இதுல என்ன சான்று இருக்குது? கூடவே சொல்லிட்டு தானே போறான். ரெண்டு வாசகத்தை கவனிச்சு பாருங்க. திராட்சை பழம், பேரிச்சம்பழங்கள் இருந்து மதுவையும் சாராயத்தையும் தயாரிக்கிறீர்கள், போதையை தயாரிக்கிறீங்க, அழகான உணவையும் தயாரிக்கிறீர்கள். எது தேவை? அழகான உணவு தேவை. நீங்க தயாரிக்கிற போதை தேவையற்றது. இதுதான் போதை ஒழிப்பில் ஆரம்பமாக இறங்கப்பட்ட வசனம். இதுதான் இறங்குது. அதுக்கு பிறகுதான் படிப்படியாக மற்ற மற்ற வசனங்கள் இறங்கும் போது அல்லாஹ் தஆலா ஒரு கட்டத்தில் திருமறை குர்ஆன்ல 2வது சூரா பக்ராவுல 219வது வசனத்தில் போதை ஒழிப்பதை பற்றி பேசுகிற போது எப்படி பேசுறான்னு கேட்டா, யஸஅலூன கனில் ஹம்ர், நபியே உங்ககிட்ட வந்து சாராயத்தை பத்தி கேட்கறாங்க, அதே மாதிரி சூதாட்டத்தை பத்தி கேட்கறாங்க. இந்த ரெண்டுலையுமே பெரும் கேடு இருக்கிறது என்று சொல்லுங்கள். இஸ்முன் கபீர், பெரிய கேடு இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ச்சியா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு கேட்டா, சில பலன்கள் இருக்கிறது, பலன் கொஞ்சம் தான், கேடுதான் கூட. இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? அது இது எதுக்குன்னு கேட்டா சாராயத்துக்கு. அதுக்கு பிறகு இப்ப ஊருக்குள்ள திரியிற இந்த மாதிரி மற்ற போதைப் பொருட்கள் இருக்குல்ல, இதுல எந்த விதமான நலவுகளும் கிடையாது.
போலீஸ் அதிகாரி அவங்க பேசும்போது இரண்டாம் உலக யுத்தத்தினுடைய சில செய்திகளை சொன்னார்கள். அது அந்த அந்த வட்டத்தில் இருந்து இதெல்லாம் உருவாகிறது. அதுக்காகத்தான் அவங்க அந்த விஷயத்தை தொட்டு காட்டிட்டு போனாங்க. இப்ப நம்ம என்ன புரியணும்னா, இஸ்லாம் இரண்டாம் கட்டமாக என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இதுல ஒரு சின்ன நலவு மட்டும் இருக்குது, எந்த ஒரு மேலதிகமான நன்மைகளும் இல்லை, இதை விட்டு விலக வேண்டும் என்பதை இரண்டாம் கட்டமாக சொல்கிறது. மூன்றாம் கட்டமாக இஸ்லாம் சொன்னது என்ன தெரியுமா? நீங்கள் போதையாக இருக்கிற நேரத்தில் பள்ளி வாசலுக்கு தொழுகைக்கு வரக்கூடாது. இதுதான் பாயிண்ட். ஏன் இதை சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு நாளைக்கு ஒரு முஸ்லிம் 5 நேரம் பள்ளிக்கு போகணும், தொழணும். நீங்க போதையாக இருக்கும் போது பள்ளிக்கு வராதீங்க, தொலை வராதீங்க என்கிற சட்டம் சொல்லப்பட்டால், போதையில இருக்கிறவன் அன்னைக்கு முழுக்க பள்ளிக்கு வரையல. ஏன் வரையல? காலையிலே நீங்க ஏதோ ஒரு போதைக்கு வயப்பட்டு விட்டால் இரவுல சாராயம் குடிச்சான்னா ஃபஜ்ர் தொழுகைக்கு வர முடியாம போயிடும். திரும்ப ஃபஜ்ருக்கு பிறகு சாராயம் குடிச்சான்னா லுகர் தொழுகைக்கு வர முடியாம போயிடும். பிறகு லுகருக்கு போதை வயப்பட்டான்னா அசருக்கு வர முடியாம போயிடும். அசருக்கு வயப்பட்டால் மகரிபு, மகரிபுக்கு வயப்பட்டால் இஷா. மொத்தத்தில் 5 நேர தொழுகைகளுக்கு பள்ளி வாயிலுக்கு வர முடியாத நிலை ஏற்படும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வர கட்டம் கட்டமாக. ஏன்னா முழுவதுமாக முடா குடிகாரர்கள், திருத்தவே முடியாத அளவுக்கு இருக்கிறவங்க, அவங்களுக்கு மூன்றாம் கட்டமாக பள்ளி வாசலுக்கு தொழுகைக்கு வரக்கூடாது என்கிற சட்டத்தை சொல்கிறார்கள். அதுக்கு ஒரு காரணமும் இருந்தது. ஏன்னா அபூதாவுதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அறிவிக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒருத்தர் விருந்துக்கு கூப்பிடுறாரு. 2 பேரும் போய் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு அந்த விருந்துல இந்த 2 பேருக்கும் சாராயமும் கொடுக்குறாங்க. அப்ப சாராயம் தடுக்கப்பட்ட டைம் அல்ல, சாராயமும் கொடுக்கப்படுகிறது. 2 பேரும் சாராயத்தை குடிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா தொழுகைக்கு வர்றாங்க. தொழுகை வைக்கிறது யாரு? அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூராவை ஓதுறாங்க. மகரிப் தொழுகையில சூரா ஓதும் போது போதையில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா தவறுதலாக ஓதிடுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, போதையாக இருக்கிற நேரத்தில் நீங்க யாரும் பள்ளிக்கு வரக்கூடாது என்கிற தடையை உண்டாக்குகிறது. இப்ப என்ன கவனிக்கணும்னா, நாங்க தான் சும்மாவே பள்ளிக்கு வர்றது இல்லையே அப்படிம்பாங்க. போதையாக இருக்கிற போது பள்ளிக்கு வராதீங்கிறீங்க, நாங்க தான் சும்மாவே பள்ளிக்கு வர்றது இல்லையே என்று வீராப்பும் வியாக்கியானமும் பேச முடியுமா இல்லையா? சில பேர் பேசுவாங்க. முதலில் அந்த இளைஞர்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்க வேண்டும், அந்த இளைஞர்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், அந்த இளைஞர்களுக்கு அடிப்படையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த இளைஞர்களுக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிற போதுதான் கண்டிப்பாக மாற்றம் பிறக்கும். இல்லாம மாற்றம் எல்லாம் பிறக்காது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல நம்முடைய கற்றுக் கொடுப்புகள் ரொம்ப குறைஞ்சிருக்குது. பள்ளிவாசலுடனான இளைஞர்களுடைய தொடர்புகள் குறைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஆள் வர்றாரு. ரசூலுல்லாஹ்விடத்திலே தோல் பையில கொஞ்சம் சாராயத்தை எடுத்துக்கிட்டு வர்றாரு. ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வர்றாரு. சந்திக்க வர்றவர் எப்படி வர்றாருன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு தோல் பையில சாராயத்தை எடுத்துக்கிட்டு வந்து, யார் ரசூலுல்லாஹ் இந்தாங்க உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட்ங்கிறாரு. ஏன்னா அந்த காலத்துல கிஃப்ட் கொடுக்கிறதுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பொருளே சாராயம் தான். ரசூலுல்லாஹ்வுக்கே கொண்டு வந்து சாராயத்தை கிஃப்ட் கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா சாராயத்தை தடை செஞ்சிட்டாங்கிறது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார்கள். கேட்கும் போது அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இல்லையே எனக்கு அது தெரியும். உண்மையிலே அவருக்கு தெரியல, சாராயம் தடை செய்யப்பட்டது அவருக்கு தெரியல. உடனே என்ன பண்றாருன்னு கேட்டா, பக்கத்துல இருக்கிறவற்ற ஒரு ரகசியமா உன்ன பேசுறாரு. ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்கன்னா, அவர்கிட்ட என்ன ரகசியம் பேசுனீங்க அப்படின்னு கேட்கும் போது, இல்ல யார சொல்லலாம் அதை கொண்டு வித்திர சொன்னேன் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சாராயத்தை குடிக்காதீங்கன்னு தடை விதிக்கப்பட்டுடுச்சு. அவர் என்ன நினைக்கிறாரு, தடை தானே விதிக்கப்பட்டு குடிக்கத்தானே தடை. உடனே என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பக்கத்துல இருக்கிற மனிதர்கிட்ட சொல்றாரு, இதை போய் வித்துருங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மதுவை போதையை அருந்துவதற்கு தடை செய்த இறைவன் அதை விற்பதற்கும் தடை செய்து விட்டான். அப்ப என்ன அர்த்தம்? நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன் ஆனா விற்பேன் என்று யாராவது சொன்னா, அதுவும் நீங்கள் போதைக்கு அடிமையானவர்கள், அதற்கு துணை போனவர்கள், அந்த குற்றம் உங்களுக்கு இருக்கிறது. பெரும் முஸ்லிம் ஊர்கள் எல்லாம் பார்க்கிற, உங்க ஊர்ல நேச்சுரலான நிலை என்னன்னு எனக்கு இன்னும் தெரியல, ஆனா பெரும் முஸ்லிம் ஊர்கள், இஸ்லாமிய மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாம் இது ஒரு கவர்ச்சிகரமாக பேசப்படுகிறது. என்னன்னா, அந்த சினிமா படத்துல காட்டுறது எப்படி காட்டுறது, ஹீரோ வருவாரு, ஒரு சிகரெட் எடுத்து அடிப்பாரு, கீழே என்ன போடுவாங்க, லைட்டா ஒரு விளம்பரம் போடுவாங்க, புகைத்தல் உடல் நலத்திற்கு கேடானது. அந்த விளம்பரத்துல யுக்தியே என்ன தெரியுமா, அப்படி போட்டா தான் எக்ஸ்ட்ரா குடிப்பான். அப்படி போட்டா தான் மனிதனை பொறுத்தவரையில
இதை செய்யாதா தான் செய்யறதுக்கு யோசிப்பான். அது மனித இயல்பா இல்லையா? இதை செய்ய வேணாம். நம்ம தகப்பன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்னங்க சொன்னா? படைச்சு அவருக்கு போட்ட கட்டளை என்ன தெரியுமா? நீங்க குழு வஸ்ரபு, நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, சந்தோஷமா இருங்க என்று அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். படைச்சிட்டு ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? ஆதமே, ஒரு மரம் இருக்குதுப்பா, இந்த மரத்து பக்கம் மட்டும் நீ போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன். ஷைத்தான் வந்தான். ஷைத்தான் எப்படி வழிகெடுக்கிறான்? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஷைத்தான் நம்மை வழிகெடுக்கும் போது முதலில் கெட்டதை சொல்லி வழிகெடுக்க மாட்டான், நல்லதை சொல்லித்தான் வழிகெடுப்பான். எப்படி வழிகெடுக்கிறான்? அது எதுக்கு தெரியுமா? அந்த மரத்தை அணுக எல்லாத்தையும் தந்த ரப்பு அந்த மரத்தை மட்டும் ஏன் அணுக வேண்டாம் என்று உங்களுக்கு சொன்னான் தெரியுமா? ஏன் சொன்னா? அதுல போய் எதையாவது சாப்பிட்டீங்கன்னா மலக்காயிருவீங்க. இவர் யோசிக்கிறாரு, மனுஷனா இருந்து நம்ம இந்த ரப்புக்கு என்ன பண்ணிட்டோம்? நமக்கு இவ்வளவு ஆற்றலை தந்திருக்கிறான், நம்மளை படைச்சிருக்கிறான், இது எவ்வளவு சுக்கூர் செய்ய வேண்டிய நம்ம மலக்குமாறு எனி டைம் அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அப்படியா? அப்ப நம்மளும் என்ன செய்வோம்? உடனே மலக்காயிட்டோம்னா நிறைய அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்யலாம்ல. அவன் அப்படித்தான் வந்து வழிகெடுத்தான். போக வேணாம்னா போக வேணாம், அவ்வளவுதான். ஏன் போனாரு? ஷைத்தான் வருகிறான், அவர் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. மனித இயல்பு என்ன தெரியுமா? இப்படி ஒன்றை இப்ப இவர்கள் எல்லாரும் நிக்கிறோம், இவர்கள் ஒரு போர்ட் போட்டிருக்க, இதை மட்டும் தொட வேண்டாம் என்று போர்ட் போட்டிருந்தா அத்தனை பேரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் சரி, மௌலைக்கு பக்கத்துல ஒரு போர்டை போட்டிருக்காங்க, இதை தொட வேணாம், தொட்டா அப்படி என்ன நடக்கும்? ஏன் தொடக்கூடாது? அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தலை வெடிச்சு போயிடும். இது மனிதன் இயல்பு. இதை பயன்படுத்துகிற இந்த போதை பொருள் கம்பெனிகள், அது சிகரெட்டா இருக்கலாம், சாராயமாக இருக்கலாம், மற்ற மற்ற போதை பொருள் எல்லாருமே என்ன பண்றான்னு கேட்டா இந்த விளம்பரத்தை போடுவான். என்ன விளம்பரம்? புகைத்தல் புற்றுநோயை உண்டு பண்ணும், சாரா குடியை கெடுக்கும், வாசகம் எல்லாம் அழகாக இருக்கும், இதெல்லாம் போடுவாங்க. நம்ம நாட்டில் மைத்திரிபால சிறிசேன ஹெல்த் மினிஸ்டரா இருக்க ஒரு அவார்ட் கொடுத்தாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால. எதுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? இப்ப வர்ற சிகரெட் பெட்டிகள்ல இந்த புற்றுநோயினுடைய அடையாளம் இருக்கும். வாய் புற்றுநோய், இந்த பக்க புற்றுநோய்களுடைய போட்டோ இருக்கும் சிகரெட் பெட்டிகள்ல. அதை கொண்டு வரணும் என்று அடம் பிடிச்சு அதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சார் அவர். அப்ப ஹெல்த் மினிஸ்டரா இருக்கல, அதுக்கு கூப்பிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவார்டு கொடுத்தான். ஏன்? அதை கூட போட்டோல கொண்டு வந்தது அவார்டு கொடுக்கிற காரியம்னா அப்ப எவ்வளவு கஷ்டமானதாக அது இருக்கும். ஏன்னா அந்த கம்பெனிகள் எல்லாம் பண முதலைகள். படங்கள்ல ஹீரோக்கள்கிட்ட இந்த சாராயத்தை போதைகளை அதையெல்லாம் காட்சிப்படுத்தும் போது அவங்களை நம்ம ஹீரோவா நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய சிந்தனை அற்று போகிறது, சஹாபாக்களை பற்றிய சிந்தனை அற்று போகிறது. எவனை நாம் ஹீரோக்களாக நினைக்கிறோமோ இளைஞர்கள் அவர்களின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு சாதிக்க வேண்டிய இளைஞர்கள். நம்ம என்னங்க சாதிச்சிட்டோம்? இலங்கை இஸ்லாமிய சமூகத்தை எடுத்துக்கொள்வோம். நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய இளைஞர்கள் எவ்வளவு சாதிக்க வேண்டும், எவ்வளவு சாதனைகளுக்கு அவர்களை வழிநடத்த வேண்டும். நடத்த முடிகிறதா? நகர்த்த முடிகிறதா? இல்லை. ஊருக்குள்ள கேள்விப்பட்டா இந்த ஜங்ஷன்லயே பார்த்துக்கிட்டு இருக்க கைமாத்துவாங்க அப்படின்னு கதை வருது. இந்த ஒசாமா ஜங்ஷன் ஏங்க இங்க உணர்ந்து இந்த கூட்டத்தை போட்டியிடுறதுக்கு இந்த ஜங்ஷன்லயே கைமாத்துவாங்க. ஒரு முஸ்லிம் ஊருக்குள்ள தடுக்க முடியாத அளவுக்கு இது வியாபித்திருக்கிறது. அண்மையில் ஒரு 1 வீக் இல்ல கொழும்புல ஒரு பெண்கள் பாடசாலையில 4 மாணவிகள் கைது செய்யப்பட்டார்கள். 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிகள் கைது செய்யப்பட்டார்கள். மருதான போலீசால அவங்களை கைது பண்ணி இருந்தாங்க. என்ன காரணம் தெரியுமா? போதை வாங்குவதற்காக வந்த நிலையில அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த பிள்ளைகளுக்கு நாம் என்ன இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்திருக்கிறோம், என்ன பண்பாட்டை கொடுத்திருக்கிறோம், என்ன கொள்கையை போதித்திருக்கிறோம்? நாம் அது ஒன்றையுமே பண்ணல. நம்ம ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம். உயிர்ப்பான எந்த தாவாவையும் நாம மக்களுக்கு மத்தியில் கொண்டு போகவே இல்லை. கொண்டு போகாமல் இதை நீங்க ஓய்க்க நினைச்சீங்கன்னா, இல்லாமலாக்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இதை ஒரு காலமும் இல்லாமலாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிப்படியாக இல்லாமலாக்கி கொண்டு வந்து இறுதியில ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் வந்து அறிவிக்கிறாங்க, அநேகமாக போதை அத்தனைக்கும் விரைவிலேயே தடை வரும் என்று நினைக்கிறேன். போய் சில நாட்கள் ஆகவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, போதை பொருட்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா மொத்த தடையை கொண்டு வந்து விட்டான். இனி அதை பயன்படுத்தவும் கூடாது, விற்பனை செய்யவும் கூடாது என்கிற தடையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்துக்கு மத்தியிலே அறிவிக்கிறார்கள். அப்ப நம்முடைய சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? உடனடியாக இப்ப எல்லாம் கோடிக்கணக்கு பெருமதியான சாராயங்கள்
போதை பொருட்கள் மதீனாவினுடைய ரோட்ல கொட்டி வீசப்பட்டது. காரணம் என்ன தெரியுமாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், முகமது நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், முகமது நபியை விட எனக்கு வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் தான் எனக்கு எல்லாமே, அவர்கள் சொல்வதுதான் எனக்கு வழிகாட்டல் என்கிற அந்த ஆத்மார்த்தமான உள்ளீர்ப்பு முகமது நபியின் மீது வந்தது. வந்த காரணத்தினால்தான் அவர்கள் சொல்லி முடிய, ரசூலுல்லாஹ் சொல்லி முடிய எல்லாத்தையும் தூக்கி வீசிவிட்டு நாங்க வர்றோம், ஒண்ணுமே எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் சொல்வதுதான் எங்களுக்கு தேவை என்று வந்தார்கள். குறிப்பாக யுத்த களங்களை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. எதிரி படைகள் எப்படி வருவார்கள் தெரியுமா? பெண்களை அழைத்து, பத்ர் யுத்தத்தில் நாட்டியம் ஆடக்கூடிய பெண்களை அழைத்துக் கொண்டு சாராயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து கூத்தும் கும்மாளமுமாக எதிரி படைகள் திரண்டு நின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படைப்பிரிவு அல்லாஹ்வை மட்டும் நம்பியவர்களாக, எந்த ஒரு போதைக்கும் அடிமைப்படாதவர்களாக பத்ர் களத்தை சந்திக்கிறார்கள், வெற்றிக்கு மேல் வெற்றியை அடைகிறார்கள். என்ன காரணம்னு சொன்னா, எந்த ஒரு வேலையை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம தெளிவாக இருக்கிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இங்க யாரு தெளிவா இருக்கிறா? எத்தனை இளைஞர்கள் தெளிவாக இருக்கிறார்கள்? என்ன காரணம்? நம்ம போய் இந்த பிரச்சார களத்தை இன்னும் உயிர் பார்க்கல, இயக்கங்களாக பிரிந்து நிற்கிறோம், சண்டை பிடிக்கிறோம், ஜமாத்துக்களாக சண்டை பிடிக்கிறோம், எல்லாமே பண்றோம். எல்லாம் செய்யக்கூடிய நம்ம இந்த இளைஞர்களுக்கு என்ன வழிகாட்டலை வைத்திருக்கிறோம்? இவர்களை பள்ளியோடு இணைப்பதற்கு செய்த பிரச்சாரம் என்ன? இவர்களுக்கு ஏகத்துவத்தை கொடுப்பதற்கு செய்த பிரச்சாரம் என்ன? இவர்களுக்கு நல்ல பண்புகளை கொடுப்பதற்கு செய்த பிரச்சாரம் என்ன? ஒரு ஸ்கூல்ல ஒரு படிச்சு கொடுக்கிற சார் வந்து சொல்றாரு, ஸ்கூல்ல பேசவே முடியலங்க, நம்ம எல்லாம் ஏதாவது பேசினோம்னா நமக்கு அடிச்சுட்டு போயிடுவாங்க, அந்த நிலைமைக்கு இப்ப மாணவர்கள் மாறிவிட்டார்கள். ஏன்னா ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து இந்த விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது, பாடசாலைக்கு உள்ள நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு நீங்க எத்தனை கூட்டம் போட்டாலும் தடுக்க முடியாது. ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய போதனைகளை இந்த இளைஞர்களுக்கு மத்தியில் கொண்டு போக வேண்டும். உதாரணமாக சொல்கிறேன், இதுக்கு நிதர்சனமான யதார்த்தமான ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாலஸ்தீனம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, காசா அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய நாளோடு 77,000 அப்பாவிகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கடந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாக வரைக்கும் 24 மணி நேரங்களுக்குள்ளாக 97 பேர் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காசாவிலே 200க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் 1,40,000க்கும் மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். முழு காசாவும் அழிக்கப்பட்டிருக்கிறது. காசாவுல சிங்கிள் பில்டிங் கூட மிச்சம் கிடையாது, எல்லாத்தையுமே டோட்டலா அழிச்சிட்டாங்க. காசான்னு பாத்தீங்கன்னா, பழைய காசா இப்ப இருக்கிற காசான்னு பாத்தீங்கன்னா பிரிச்சு பார்க்கவே முடியாது. உதாரணமாக ஹோலோகாஸ்ட் ஒன்று நடந்தது. இந்த ஹிட்லர் அழிச்சான்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம எல்லாரும் எல்லா ஸ்கூல் பாடத்துல எல்லா இடத்துலயுமே படிக்கிறது தெரியுமா? இந்த ஹிட்லர் யூதர்களை அழித்தான், இதுக்கு சொல்றது ஹோலோகாஸ்ட் சொல்லி. 1944 தான் யூத ஒரு அட்வொகேட், ஒரு லாயர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த ஜினோசைட் என்கிற ஒரு வார்த்தையை உருவாக்குகிறார். உருவாக்கி 1948 யுஎன்ல, ஐநா சபையில ஒரு மாநாடு நடத்தப்படுகிறது. அந்த மாநாடு இன அழிப்பு எதிர்ப்பு மாநாடு என்று ஒரு மாநாடு நடத்தப்படுகிறது. இந்த மாநாட்டுக்கு பிறகுதான் யூதர்கள் ஜெர்மன்ல அழிக்கப்பட்டது தொடர்பான பேச்சுக்கள் சர்வதேச அளவில் பெரிதாக பேசப்பட்டது. இன்றைக்கும் 2ஆம் உலக மகா யுத்தம்னா யாரு நினைவு கூறுவா? ஹிட்லர் நினைவு கூறுவார். 2ஆம் உலக மகா யுத்தம்னா யாரு நினைவு கூறுவா? நாஜி படைகள் நினைவு கூறுவார்கள். 2ஆம் உலக மகா யுத்தம்னா யாரு நினைவு கூறுவா? யூதர்கள் நினைவு கூறுவார்கள். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? நம்ம எதுக்கு பழகிட்டோம் தெரியுமாங்க? எதையாவது ஒன்று சொன்னா லேசா கலண்டு போகும், எல்லாம் யூதண்ட வேலை. இப்ப சிகரெட் விற்காதீங்கடா கூட நாளைக்கு சொல்லுவாங்க, அவர் யூதண்ட ஆள் தான், அதான் வந்து சொல்லிட்டு போனார் சிகரெட் விற்க வேணாம். நம்ம அப்படி பழகிட்டோம், எதை சொன்னாலும் யூதன் என்று சொல்லியே பழகிட்டோம். ஆனா அதுக்கு எதிராக அவன் யோசிப்பதை போன்று சமூக சீர்திருத்தத்திற்காக, அவன் அழிப்புக்காக யோசிக்கிறான். சீர்திருத்தத்திற்காக நாம் என்ன யோசித்தோம்? ஹிட்லர் அழித்தது ஏன் பெரிதாக்கப்பட்டது தெரியுமா? ஹிட்லர் யூதர்களை அழித்ததை விட அதிகமாக 1904 பொஸ்னியாவில் இதே ஜெர்மன் பல அப்பாவிகளை அழித்தது, நமீபியாவில் அழித்தது. ஆனா நமீபியாவை பத்தி பேசுறோமா? பொஸ்னியாவை பத்தி பேசுறோமா? இல்ல. ஏன் வந்து நாஜி படைகள் யூதர்கள் அழிச்சதை பத்தி மட்டும் பேசுறோம்? இப்ப இருக்கிற பிரச்சனை தான். இந்த ஒரு 1 வீக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய
யூத வரலாற்று ஆசிரியர்லாம் துடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. யுத்தத்தை நிப்பாட்டு, நீ நிறுத்தல, ஹோலோகாஸ்ட் மறந்து காசா தான் நீ வரலாற்றுல இடம் பிடிக்கும்ங்கறாங்க. என்னன்னா எங்களை அடிச்சுட்டாங்க, ஹிட்லர் எங்களை கொண்டுட்டான், எங்களை அழிச்சிட்டான், அதனால தான் நாங்க பாலஸ்தீனத்துக்குள்ள வந்து ஒரு தனி நாட்டை நாங்க உண்டாக்கினோம். இந்த அழுது அனுதாபாலையை உண்டாக்கி ஹோலோகாஸ்ட நினைவுல வச்சுக்கிட்டே இருந்தாங்கல்ல, இது இப்ப மறக்கடிக்கப்படுகிறது. வரலாற்று ஆசிரியர்கள் துடிக்கிறாங்க, யுத்தத்தை நிறுத்தி, இல்லைன்னு சொன்னா இனிமே ஹோலோகாஸ்ட் எவனும் பேச மாட்டான், காசாட அழிவத்தான் பேசுவான். அதனால பாலஸ்தீன மக்கள் மேல உள்ள பாசத்துல அவங்க சொல்லல, நம்ம வரலாறு மாறிடும், அதனால யுத்தத்தை நிறுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னா, சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு 25 லட்சம் மக்கள், அவ்வளவுதான். இந்த 25 லட்சம் மக்களும் ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு பெரிய நாட்டுக்குள்ள வாழல, ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள்ள தான் வாழ்றாங்க. அந்த நிலப்பரப்புக்குள்ள என்னவெல்லாம் இருந்தது தெரியுமா? காசா, நமக்கு தெரியாத காசா எப்படி இருந்தது? காசா பல்கலைக்கழகம் இருந்தது, காசாவிலே பல பள்ளி வாயில்கள் இருந்தது, காசாவிலே மருத்துவ கல்லூரிகள் இருந்தது, 32 மருத்துவமனைகள் இருந்தது. அங்க இல்லாத ஒண்ணுமே இல்லைங்க. அந்த மக்களுக்கு எல்லாம் இருந்தது. ஆனா அனைத்தையும் எடுத்துக்கொள், அடிமையாக இருந்து கொள்ளுன்றாங்க. அடிமையாக இருக்கல, நீ எல்லாத்தையும் தந்து உனக்கு பகல் சாப்பாடு தருவோம், இரவு சாப்பாடு தருவோம், எல்லாம் தருவோம், ஆனா எனக்கு அடிமையா இருக்கணும்னா இருப்பீங்களா? இருக்க மாட்டோம்னு சொல்லித்தான் அவர்கள் இந்த எதிர்த்த நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தார்கள். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அது எப்படி 25 லட்சம் மக்களும் ஒரே மாதிரி இருக்க முடிகிறது? யாராவது கையேந்தி இறைவா உனக்கு கண் இல்லையா என்று கேட்டு பார்த்தீங்களா? ஒரு வீடியோ, ஒரு சிங்கிள் வீடியோ, ஒரு தாய் அழுவதை பார்த்திருக்கிறீர்களா? என் பிள்ளை கொல்லப்பட்டு விட்டான், அல்லாவே நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்களா? இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் சண்டைக்கு வருவதற்கு முன்பதாக இந்த மார்க்கத்தின் அடிப்படைகளை கொடுத்தார்கள். மரணித்த ஷஹீத் ஷேக் யஹ்யா சின்வார் ஒரு கட்டத்தில் பேசுகிற போது மக்களுக்கு மத்தியிலே மாவீரன் யஹ்யா சின்வார் பேசுகிறான். எப்படி பேசுகிறார் தெரியுமா? நாம் நம்முடைய போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால், நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய நாட்டை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் குர்ஆனும் நபிகள் நாயகமும் மட்டும்தான் நமக்கு, நபிகள் நாயகம் தான் நம்முடைய ஹீரோ, நபிகள் நாயகத்தை தவிர வேறு யாரும் நமக்கு ஹீரோக்கள் இல்லை என்பதை உளமாற நீங்கள் நினைக்க வேண்டும். அப்படி நினைச்சுக்கிட்டு கருத்துக்கு வாங்கண்டாங்க. அதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து மனிதாபிமான அறக்கட்டளை என்று சொல்லி ஒன்று உருவாக்கினாங்க. உருவாக்கி இப்ப என்ன பண்றாங்கன்னா, நாங்க மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறோம், சாப்பாடுன்னா கோதுமை மா கொண்டு வந்து கொடுக்க போறோம்னு கொடுத்தாங்க. அதுல என்ன பண்ணா தெரியுமா? இலங்கை மக்களே, இஸ்லாமிய இளைஞர்களே, இலங்கையினுடைய தேசப்பற்றாளர்களே, சமூக தலைவர்களே, அத்தனை பேரும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அந்த கோதுமை மாவு பாக்கெட்டுக்குள்ள சர்வதேசமே காரி துப்பிய ஒரு விவகாரம் இருந்தது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கோதுமை மா கொடுக்கிறான் காசா மக்களுக்கு. நம்ம எல்லாரும் நினைச்சோம், பரவாயில்லையே கொஞ்சமாவது மனசரங்கி மாவையாவது கொடுத்தானேன்னு. அதற்குள் இருந்தது என்ன தெரியுமா? உலகத்திலேயே மிக ஆபத்தான போதை மாத்திரைகள் இருந்தது. கடைசி முடிவு என்ன தெரியுமா? இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்யணும்னா, இந்த போராட்டத்தை இல்லாமல் ஆக்கணும்னா ஒரே வழி, கொண்டு போய் கொடு, இவங்களை எல்லாம் மிதக்க வைக்கணும். இப்ப நம்ம நாட்டில் கொஞ்சம் பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா அப்போ ஒரு 5 கிராம் ஐஸ் அடிச்சுட்டு வந்திருப்பான், என்ன பேசுறேன்டே தெரியாது, என்ன கேட்கறேன்டே தெரியாது. அரபு நாட்டுக்கார மாதிரி எலுமினா பசி சாப்பிட்டா தூக்கம் நடக்குதா இல்லையா? என்ன காரணம்? இந்த போதைக்கு வயப்பட்டுட்டா நம்ம முன்னேறணும், நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், நம்ம சமூகம் தலை நிமிர்ந்து நிக்கணும், இந்த நாட்டை நம்ம நேசிக்கணும், ஜனநாயக ரீதியில மக்களோட மக்களாக நிக்கணும், இதுவெல்லாமே இல்லாம போயிடும், அந்த சிந்தனை இல்லாம போயிடும். அதுக்கு ஒரு சிறந்த இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். நான் எந்த கட்சியையும் சேர்ந்தவன் அல்ல, எந்த கட்சியையும் ஆதரிக்கிறவனும் அல்ல. ஆனால் இப்ப இந்த ஆட்சி மாற்றம் ஒன்று வந்துச்சுல, இப்ப அனுரகுமார் திசாநாயக ஜனாதிபதியா இருக்கிறாரு. இந்த ஆட்சி மாற்றம் வரும்போது எல்லோருமே அள்ளி கொண்டு போய் அனுரகுமாரனுடைய என்பிபிக்கு வாக்களிச்சீங்களே, எதுக்காக வாக்களிச்சீங்க? அனுரகுமார உருவாக்கிய ஒரு சிறு குழு இருந்தது. விருப்பு வெறுப்பு இருந்தாலும் அனைத்து கட்சியினரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? எந்த ஒரு அரசியல் கட்சியிடத்திலும் இல்லாத மாணவர் பலம் அனுரகுமார திசாநாயக்கவிடத்தில் இருந்தது. SYU இருந்துச்சு. புரட்சி செய்ய நினைக்கிறவன், போதைக்கு வயப்பட்டவனாக இருந்தால் புரட்சி செய்ய முடியாது. புரட்சியை நாசமாக்க வேண்டும் என்றால் அவர்களை போதைக்கு வயப்பட்டவர்களாக மாற்ற வேண்டும்.
அதைத்தான் காசாவில் செய்வதற்கு திட்டமிட்டார்கள். வாங்க, உங்களுக்கு எல்லாம் மாவு தர்றோம், உங்களுக்கு எல்லாம் கோதுமை தர்றோம் கூப்பிட்டாங்க. கூட்டம் குடும்பமா போனாங்க. போய் கொண்டு வந்து வச்சு பார்த்தா என்னடா மாவுக்குள்ள மாத்திரை இருக்குது. எல்லோரையும் போதை வயப்பட்டவர்களாக மாற்றிவிட்டால் போராட்டமாவது மண்ணாவது. நம்ம அதெல்லாம் புறவு பார்த்து இன்னொரு மாத்திரையை தாங்க போட்டு வேலையை பார்ப்போம். இப்படி வந்துருவானா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா சகோதரர்களே? ஒரு சமூகத்தை சீரழிப்பதற்கு மிகச்சிறந்த வழியாக யாரும் எதை நினைப்பார்கள் என்றால் இந்த போதையை தான் நினைப்பார்கள். ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் மசியல, அதுக்குள்ளெல்லாம் போகல. காரணம் என்ன? இந்த மார்க்க அடிப்படையில் வார்க்கப்பட்டு விட்டார்கள், மார்க்க அடிப்படையில் வழிகாட்டப்பட்டு விட்டார்கள். 86 வயது ஜெருசலத்தின் முஃப்தி கடந்த வெள்ளிக்கிழமை, இந்த நேற்று முந்தினால அதுக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை ஜெருசலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் உரையாற்றியதற்காக அவர் தற்போது 6 மாதம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழையக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி என்ன உரையாற்றினார்? அதே இஸ்ரேலுக்கு எதிராக பேசினார், அதே அமெரிக்காவுக்கு எதிராக பேசினார். 86 வயதிலும் அவர்களுடைய வீரம் மழுங்கவில்லை, அவர்களுடைய வேட்கை மழுங்கவில்லை, அவர்களுடைய உத்வேகம் அடிபட்டு போகவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நாம் நம்முடைய நாட்டை மீட்க வேண்டும் என்ற அந்த வேட்கை அவர்களுக்குள் புரையோடி போய் இருக்கிறது. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? எத்தனையோ அழிவுகள், இந்த போதையால் அழிவு, மற்ற பல காரியங்களால் அழிவு. குறைந்தபட்சம் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய இளைஞர்களை சிந்திக்க தூண்டுகிற இடத்திற்காவது கொண்டு வர வேண்டாமா? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னன்னா, இந்த பொதுக்கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணினது உங்க ஊர் இளம் பிள்ளைகள். அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இப்ப கூட நான் கேட்டேன், என்னங்க காசாவுக்காகவா அரேஞ்ச் பண்றீங்கன்னு கேட்டேன். இல்ல அது நம்ம கொஞ்சம் தான், மெயின் போதை. எங்க சமூகம் ரொம்ப இதுக்கு மாட்டிக்கிட்டு இருக்குது, அதை தெளிவுபடுத்தணும். அந்த உத்வேகம் தான் தேவை. ஒவ்வொரு ஊர்களிலும் இப்படியான மறுமலர்ச்சிகள் கொண்டு வரப்பட வேண்டும், இப்படியான இளைஞர்கள் உருவாக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமலர்ச்சியை கொண்டு வந்துதான் மாற்றத்தை உண்டாக்கினார்கள். இன்றைக்கு அந்த மாற்றங்களை எல்லா ஊர்களிலும் பார்க்கிறோம், எல்லா இடங்களிலும், வெளிநாடுகளில் பார்க்க முடிகிறது. நம்ம நாட்டில் ஏன் பார்க்க முடியலன்னு கேட்டா, எல்லா ஊரிலும் கல்முனை, காத்தான்குடி, முஸ்லிம்கள் சேர்ந்து வாழக்கூடிய எந்த ஊர் என்னாலும் எடுத்தா அதுக்கு ஒரு வியாக்கியானமும் சொல்லிக் கொள்வாங்க. என்ன செய்ய? உதாரணமா போலீசார் இதை தடுக்க முனைவார்கள், ராணுவம் இதை தடுக்க முனையும். ஆனா நம்ம எதையும் செய்ய மாட்டோம். என்ன சொல்லுவோம் தெரியுமா? அது ஒண்ணும் இல்லைங்க, அவங்களே செட் பண்ணித்தான் எல்லாம் செய்யறாங்க, வெளிப்பு நடக்கிறத தான் நான் பேசுறேன். அப்படி சொல்லும், அப்படி தப்பா எடுத்துக்கொள்ள கூடாது, பேசப்படுவதை சொல்கிறேன், அப்படி சொல்லுவாங்க. ஆனா இங்க போதைப் பொருளுக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்த, இலங்கை வரலாற்றில் போதைப் பொருளுக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்த பல போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், வரலாறு இருக்கிறது. என்ன காரணம்னா, இந்த மாஃபியா அவ்வளவு அதுக்குள்ள நுழைஞ்சு போய் இருக்குது. பிள்ளைகளை காப்பாற்றி வெளியே கொண்டு வர்றதுங்கிறது அவ்வளவு கடினமானதாக இருக்கிறது. எனவே பிரச்சாரமும் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கிற இந்த கொள்கை கோட்பாடுகள் மட்டும்தான் போதை பொருளை விட்டு நம்மளை வெளியேற்றுமே தவிர, நம்ம அது இல்லாம என்ன காரியம் பண்ணினாலும் இதுல இருந்து மீட்டெடுக்க முடியாது. எனவேதான் இந்த போதை பொருளுக்கு எதிராக ஆழமான பிரச்சாரத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் காசாவை பற்றி சொன்னேன். பாலஸ்தீனத்தினுடைய எந்த தலைவர்களை வேண்டும் என்றாலும் நீங்கள் எடுக்கலாம். அவர்கள் மீது முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளில் எது பிரதானமான குற்றச்சாட்டாக இருக்கும் தெரியுமா? இளைஞர்களை தங்களோடு பயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், இளைஞர்களை திசை மாற்ற முடியல அப்படிம்பாங்க. அது மரணித்த இஸ்மாயில் ஹனியாவாக இருக்கலாம், அல்லது சின்வாராக இருக்கலாம், ஆரூரியாக இருக்கலாம், அல்லது தைஃபாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். இளைஞர்களை கவர்ந்து நிற்கிறார்கள். எப்படி கவர்ந்தார்கள்? பாலஸ்தீன போராட்ட அமைப்பினுடைய முதல் 200 என்ஜினியர்ஸ், ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது, இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்னன்னா, ஒரு செல்போன் இருக்குது, இதுக்கு இன்ஜினியரிங் பாங்க, இதையே அப்படியே டூப்ளிகேட்டா அடிச்சான்னு சொன்னா அதுக்கு பேர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். சைனாக்காரன் அடிக்கிற மாதிரி, புரியுதா? அதே மாதிரி அடிப்பானா இல்லையா? இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கிறது காசாவுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டது. இந்த இன்ஜினியரிங் துறையில இருந்த முதல் 200 இன்ஜினியர்கள் 30 ஜுசுவையும் மனப்பாடம் செய்த ஆலிம்கள், 30 ஜுசுவையும் மரணமிட்ட ஹாஃபிதுகள். யோசி பாருங்க, நம்ம நாட்டில் எத்தனை இன்ஜினியர்மார் ஹாஃபிதா இருக்கிறோம், எத்தனை ஆலிம்கள் இன்ஜினியரா இருக்கிறோம். அந்தந்த துறைகளை தாண்டிய துறைகளுக்குள்ள நம்ம இளைஞர்களை எத்தனை பேர் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறோம்? மிக மிக குறைவாக செய்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் செய்தது என்ன தெரியுமா? நீ டாக்டரா இருக்கணும், கூடவே ஒரு ஹாஃபிலா இருக்கணும். நீ என்ஜினியரா இருக்கணும், கூடவே ஒரு ஆலிமா இருக்கணும். நீ ஆசிரியரா இருக்கணும்,
கூடவே நீ மார்க்கம் தெரிந்தவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் கிட்டத்தட்ட 80,000 இஸ்ரேலி போர்சஸ் உளவியல் மனோ தத்துவ நிபுணர்களிடம் மருத்துவம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலி ஹயோம் அவருடைய பத்திரிகை வெளியிட்ட செய்தி, 80,000க்கு மேற்பட்ட இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறுக்கு பயல்களா மாறி இருக்கிறாங்க அர்த்தம். இவைங்களுக்கு மனநல சிகிச்சை வழங்கப்படுகிறது. ஏன்னா 22 மாசத்துக்கு மேல யுத்தம் பண்றான், அங்கேயே கிடக்கிறான். அதனால நிறைய டென்ஷன் அவங்களுக்கு. இந்த பிரச்சனையினாலதான் அவங்களுக்கு மனநல சிகிச்சை வழங்கப்படுகிறது என்கிறார்கள். என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? 22 மாசமா அடுத்தவனை கொல்றவனுக்கே மனநல சிகிச்சை கொடுக்கப்படுகிறது. 22 மாதமாக கொல்லப்படுகிற யாருக்காவது மனநல சிகிச்சை தேவைப்பட்டதா? இல்ல. என்ன காரணம் தெரியுமா? வைதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவ்வளவுதான். என்ன தத்துவம்? உங்களுக்கு ஏதாவது முசீபத்து வருகிறதா, உங்களுக்கு ஏதாவது கேடு வருகிறதா, உங்களுக்கு ஏதாவது கெடுதி வருகிறதா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. ஈஸி. இதை விட மனோ தத்துவம் என்ன வேண்டி இருக்கிறது? இதை விட உளவியல் என்ன வேண்டி இருக்கிறது? அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு அழிவுகள் வந்தும் அவர்கள் வீழாமல் ஏன் நிற்கிறார்கள்? இறைவனுடைய சோதனை. இறைவன் நம்மளை சோதித்துக் கொண்டிருக்கிறான். நமக்கு ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கிறது. இன்னாலில்லா, நம்ம இன்னாலில்லா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். எதுக்கு? யாராவது மௌத்தா போனா மட்டும்தான். யாரும் மௌத்தா போனா மட்டும் சொல்றது இல்ல. அது நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த நஷ்டம் வந்தாலும் இன்னாலில்லா இவ இன்னா. கரண்ட் போயிடுச்சு, இன்னாலில்லா, அவ்வளவுதான். கரண்ட் வந்துருச்சா, அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான். அப்ப இன்னாலில்லா அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தைகள் அவர்களுக்குள் புரையோடி போய் இருக்கிறது. அதனால்தான் அந்த இளைஞர்கள் இந்த நிமிடம் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறார்கள். இது 3வது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம். இந்த வீடுகள் அல்ஹம்துலில்லாஹ். வீடு பிடிச்சிருக்கா? உள்ள போய் பாத்தீங்களா? சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நிறைய துஆ செய்யுங்க. ஏன்னா இதுக்கு உதவி நாட்கள் ஒரு உம்மா 140 ரூபா அவகிட்ட அவ்வளவுதான் இருந்துச்சு, அதையும் எனக்கு தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி 200 ரூபா தந்தவங்க உண்டு. அதே மாதிரி ஒரு உம்மா, ஒரு விதவத்தாய், அவங்க எனக்கு 5000 ரூபா காசு அனுப்பிட்டு என்ன மொபைல்ல இருக்குது, எனக்கு கையால எழுதி போட்டோ பிடிச்சி அனுப்பியிருக்கிறாங்க. இந்த காசை மகன் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்ட்டு. இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன். என்னோட யூடியூப் சேனல்ல காசாவுல பலஸ்தீன்ல மக்களை கொல்றாங்க, அந்த செய்திகளை நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றதை சொல்றோம். அதை பார்க்குற மக்கள் தான் அதில் நம்ம சொல்ற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம். அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டா நீங்க துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு திருப்தியா இருக்குதானே வீடு? சரியா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம். 4 வீடுகள் கிட்டத்தட்ட இவரில் கட்ட முடியும். இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும். காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க. சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சதகத்துல் ஜாரியாவாக ஜகாத் பணத்தையும், ஜகாத் பெறக்கூடிய 8 கூட்டத்தார்ல ஒரு கூட்டத்தார் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத் நிதிகளையும் நீங்க தாராளமாக அதற்காக தர முடியும். இதுல மொத்தம் 4 வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும். இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் 25 லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம். முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல 4 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும். எனவே இந்த வீடியோக்களை பார்க்கிற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவி தொகைகளை அனுப்பி தர முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். சாப்பிட வழி இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லாத 7 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் என்கிறது ஐநாவினுடைய ஆய்வறிக்கை. காசாவில் நமக்கு அதான் நிலைமையா? அந்த நிலைமை இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த மக்களுக்காக ஒரு உருப்படியான போராட்டம் நடத்துறதுக்கு கூட நம்ம சமூகத்தின் பல பேர் தயாரில்லை. நேற்றைய தினம் துருக்கி அதிர்ந்தது, டியூனிசியா அதிர்ந்தது, மலேசியாவில் மாபெரும் ஆர்ப்பாட்டம். எல்லாத்தையும் தாண்டி ஆஸ்திரேலிய தலைநகரத்தில் மாபெரும் போராட்டம் பாலஸ்தீன விடுதலைக்காக. நம்ம நாட்டில் எத்தனை இடத்துல எவ்வளவு நடந்தது? ஒன்றும் வேணாம். உலமாக்களே,
தலைவர்களே, அரசியல் கட்சி பிரமுகர்களே, எம்பிக்களே, அத்தனை பேரும் நன்றி உணர்வையாவது காட்டுங்க. ஏன் தெரியுமா? நம்ம நாட்டில் நமக்கு தெரியும், கோட்டாபே ராஜபக்சேனுடைய ஆட்சி காலத்தில் ஜனாசா எரிப்பு நடைபெற்றது. ஒரு 300க்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது. பிறகு அடக்கிறதுக்கு அனுமதி தந்தாலும் ஓட்டமாவடி மஜ்மா நகர்ல போய் அடக்குங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. நமக்கு மால்டிவ்ஸ்ல அடக்க சொன்னாலும் அடக்கிறதுக்கு ரெடியா இருந்தோம், அது வேற விஷயம். ஆனா ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட நேரத்தில் உலகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. நம்ம நாட்டுக்குள்ள நடந்தது. அதை தாண்டி உலகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் ஒரு 7-8 மாதமாக நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் இலங்கை மக்களுடைய ஜனாசாக்களை எரிக்காதீர்கள், அடக்குவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று குறைந்தது 7 தடவைகளுக்கு மேலாக இதே பாலஸ்தீனத்து தொப்புள் கொடி உறவுகள் நமக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினார்களே, அதை மறந்து விட்டோமா? நமக்காக ரோட்டுக்கு வந்தான், ஜனாசாவை அடக்க கொடுங்க என்று நமக்காக போராடிய மக்கள் இன்றைக்கு ஜனாசாக்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தொழுகையில சரி, உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் தான் நடத்தல, ஒரு போராட்டம் தான் நடத்தல, ஜனநாயக ரீதியில் அதைத்தான் செய்யல. குறைந்தபட்சம் ஒவ்வொரு தொழுகைகளிலும் 5 நேர தொழுகைகள்ல குனூத்து நாசிலாவை கூடவா ஓத முடியவில்லை? குனூத்து நாசிலாவை ஓதி இருக்கணுமா இல்லையா? ஓதலாமா இல்லையா? அதை கூட நாம் செய்யாமல் இருக்கிறோமே. கவலை இல்லையா? துயரம் இல்லையா? நம்மை நாமே இகழ்ந்து பார்க்க வேண்டிய நேரம் இல்லையா? பிரார்த்தனை செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஏன் 5 நேர தொழுகைகள் அவங்களுக்காக குனூத்து நாசிலா உலமாக்களால் ஓத முடியவில்லை? ஏன் பள்ளிவாசல் நிர்வாகங்களால் அதை செய்ய முடியவில்லை? யோசி பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 70 நபித்தோழர்கள் ஹாஃபிதுகள் கொல்லப்பட்டார்கள் என்பதற்காக 1 மாத காலம் குனூத்து நாசிலா ஓதினார்கள். எனவே நாங்க 1 மாசம் தான் ஓதுவோம். ரசூலுல்லாஹ் 1 மாசம் தான் ஓதணும்ங்கிறதுக்கு அதை ஓதல பாவா. அதை புரிஞ்சுக்கிறங்க. ஒரு ஹதீஸே 70 பேர் கொல்லப்பட்டாங்க, அதனுடைய காயம், அதனுடைய வலி, அதனுடைய ரணம் எவ்வளவு காலம் இருக்கிறதோ அவ்வளவு காலம் ஓதணும். 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க, 1 மாதம் ரசூலுல்லாஹ் ஓதினாங்க. 22 மாசமா கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்காக நம்ம ஓதக்கூடாதா? அதை கூட செய்ய மாட்டோமா? என்ன காரணம்? சரி, நன்றி உணர்வுக்காகவாவது நமக்காக போராட்ட களத்திற்கு வந்தார்களே, நமக்காக கோரிக்கை விடுத்தார்களே. அப்ப இஸ்மாயில் ஹனியா அறிக்கையை வெளியிட்டார். பாலஸ்தீனத்தினுடைய பிரதமராக செயல்பட்டவர், பின்னாட்களில் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு கொல்லப்பட்டவர், அறிக்கையை வெளியிட்டார். நம்மாக்கள் பாரிய யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்க அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தருமே இல்லை. இருந்த அந்த ஈரான்காரன் மட்டும் கொஞ்சம் வந்தான். வந்து முடிய மிம்பர்கள்ல ஷியாவா சன்னி முஸ்லிம்களா பேசணும். நாங்க நேற்றும் சுன்னி முஸ்லிம்கள், நாளைக்கும் சுன்னா பேசுகிற முஸ்லிம்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா எந்த நேரத்தில் எதை பேசுறிய யோசிக்கணுமா இல்லையா? உலமாக்கள் பெருமக்கள் அத்தனை பேரும் யோசிக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமறை குர்ஆன் என்ன வழி காட்டியது? ரோம் சாம்ராஜ்யம் தோற்று போகிறது. சூரா ரூம் இருக்குது, ரோம் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது திருமறை குர்ஆனில். அதுல ரோம் சாம்ராஜ்யம் தோத்து போகுதுங்க, பாரசீகம் ஜெயித்து விடுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல 2 பெரும் சக்திகள், ஒன்று ரோம், இன்னொன்று பாரசீகம். இதுல பாரசீகம் ஜெயித்து விடுகிறது, ரோம் சாம்ராஜ்யம் தோற்று விடுகிறது. பாரசீகம் யாரு? இப்ப இருக்கிற ஈரான். இப்ப இருக்கிற ஈரான் இருக்குல்ல, அதான் பாரசீகம். அவங்க நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா ரோம் சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவங்க கிறிஸ்தவர்கள். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் கிறிஸ்தவர்கள் தோற்றுவிட்டார்கள், பாரசீகர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்று சஹாபாக்களுக்கு கவலையாக இருந்தது. அப்பதான் சூரா ரூம், அல்லாஹ் தஆலா ரூம் அத்தியாயத்தை இறக்கி, கவலைப்படாதீங்க, அவங்க இன்னைக்கு தோத்துட்டா நாளைக்கு ஜெயிக்க போறாங்க என்கிற மன ஆறுதலை கொடுக்கிறான். இதுல இருந்து நம்ம புரிகிற விஷயம் என்ன தெரியுமா? ரோமர்களா அல்லது பாரசீகர்களா என்றால் இவர்கள் நெருப்பு வணங்கிகள், அவர்கள் கிறிஸ்தவர்கள். இஸ்லாம் என்ன பார்க்கிறது? நமக்கு யாரு நெருக்கம் என்று பார்க்குது. நெருப்பு வணங்கிகளை விட கிறிஸ்தவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், எனவே அவர்கள் நமக்கு நெருக்கமானவர்கள். அதனால் தான் சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள் ரோம் தோற்றதற்காக. இஸ்ரேலும் ஈரானும் சண்டை பிடிக்கிறான்னா இந்த 2 பேர்ல நமக்கு நெருக்கம் யாரு? சில உலமாக்களுடைய உரைகளை பார்க்க கிடைத்தது. இவனும் நாசமா போகணும், அவனும் நாசமா போகணும். ஏண்டா இவன் யாருக்காக சண்டைக்கு வந்தான்? வம்படியா வந்தானா? இந்த மக்களுக்காக வந்தான். அந்த மக்களுக்காக வந்ததில் அவர்களுக்கு கிடைத்தது என்ன? ஈரானுடைய 4 மிக முக்கியமான ராணுவ தளபதிகள் ஒரே நாள்ல ஆன் தி ஸ்பாட் கொல்லப்பட்டார்கள். எதுக்காக? இவங்களுக்காக பேசினதுக்காக. எதுக்கு இதை சொல்ல வரேன் தெரியுமா? தயவு செய்து எந்த நேரத்தில் எதை பேசணுமோ அந்த நேரத்தில் தான் அதை பேச வேண்டும். நாம் நேற்றும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறவர்கள், நாளைக்கும் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறவர்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை.
ஈரானுடைய யுத்தத்திலே அவர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வந்ததுனால அதை ஒருவர் ஆதரிப்பதால் அவர் ஷியாவாக மாற மாட்டார். என்பிபிக்கு ஓட் போட்டதுனால எல்லாருமே கம்யூனிஸ்டா? என்பிபிக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க போட்டதுனால எல்லாரும் கம்யூனிஸ்டா? இப்ப அப்படி இல்லை. அவங்களுக்கு அவங்க தேர்தலில் ஆதரிச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். அவங்களோட கொள்கை கோட்பாடுகள் தனி. அது மாதிரி ரெண்டு நாடு சண்டை பிடிக்கிறது, அப்பாவிகளுக்காக யார் வருகிறார்கள் அதைத்தானே பார்க்கணும். அப்பாவிகளுக்காக வந்து நின்றவர்கள் அவர்கள். எனவே அவர்களை ஆதரிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகியது. இன்றைக்கும் நிலைமை என்ன? அவர்களுக்கு எதிராக சர்வதேச வலைப்பின்னல் நடைபெறுகிறது. அரபு நாடுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? 2034 FIFA யாருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கிறான். 2034 சவுதியில FIFA வேர்ல்ட் கப் நடத்தணும், அதுக்கு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா இங்க காசா மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். காசா மக்களுக்கு உணவு கொடுப்பதற்கு இஸ்ரேலிடத்தில் கேட்டிருக்கிறோம், அவர்கள் அனுமதித்தால் ஏர் ட்ரூப் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. வான்வழியாக உணவு கொடுப்போம். சர்வதேச சட்டத்தில் ஏன்டா இஸ்ரேல்ட்ட கேட்கணும்? சர்வதேச சட்டம் என்னன்னா, மூத்தூர வட்ட பண்ணி அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் கேட்கணும் அவசியம் இல்லை. எந்த ஒரு சர்வதேச நாடும் விமானம் மூலமாக உணவு போட முடியும், அதை எவனும் தடுக்க முடியாது. தடுத்தால் ஐநா தன்னுடைய படைபலத்தை கொண்டு தாக்க வேண்டும். இது சர்வதேச விதி. நமக்கு தெரிஞ்சது அரபு நாட்டு அரசாங்கங்களுக்கு தெரியலையா? தெரியும். என்ன காரணம் தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் உங்களை நோக்கி எதிரிகள் படை திரண்டு வருவார்கள் அழிப்பதற்காக. எந்த அளவுக்கு வருவார்கள் என்று சொன்னால், நீங்கள் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் அபின் கில்லத்தின் பினா யௌமைதீன், அப்ப நாங்க கொஞ்சம் பேர் தான் இருப்போமா என்று கேட்கும்போது, இல்லை இல்லை, நீங்கள் நிறைய பேர் இருப்பீர்கள். எந்த அளவுக்கு இருப்பீங்கன்னா, வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிற சருகுகள் நுரைகள் அளவுக்கு இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய உள்ளங்களில் வகுன் இருக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். மல் வகுன் யா ரசூலுல்லாஹ், வகுன் என்றால் என்ன என்று கேட்கும்போது, கராகியத்துல் மௌத் வ ஹுப்புத் துன்யா என்றார்கள். உலகத்தை நேசிப்பீர்கள், மரணத்தை வெறுப்பீர்கள், மரண பயம் தொற்றிக்கொள்ளும், உலக ஆசை உங்களை வியாபித்துக் கொள்ளும். இப்படி ஒரு நிலை வந்தால் உங்களை எதிரிகள் சாறை சாறையாக வந்து அழிப்பார்கள். எகிப்தினுடைய ஒரு அறிஞர் நினைக்கிறேன், முஸ்தபா, அவருடைய பேர் எனக்கு கரெக்டாக நினைவு வரல. அவர் ஒரு அழகான வாசகம் சொல்லி இருந்தார். என்னன்னா, உலகத்தில் 120 கோடி இஸ்லாமியர்கள் 8 மில்லியன் யூதர்களிடமிருந்து பாதுகாப்பு தேடி அபாபில் பறவைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். உலகத்தில் 120 கோடி முஸ்லிம்கள், 52 இஸ்லாமிய நாடுகள். இந்த நாடுகள் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான்? இந்த 8 மில்லியன் யூதர்களுக்கு பயந்து அபாபில் பறவை வராதா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு முஸ்தபா அவர்கள் சொன்னார்கள், அபாபில் பறவை வந்தால் முதலில் இந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு தான் கல்லு வீசுமாக்கும். ஏன் சொன்னாருன்னா, இந்த அவ்வளவு பலம் இருக்கு உலகத்துல. அதிகமாக ஆயுதத்தை இறக்குமதி செய்கிற 5 நாடுகளில் முதன்மை நாடு சவுதி அரேபியா. இறக்குமதி செஞ்சு என்ன பண்ண போறீங்க? கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள் தொப்புள் கொடி உறவுகள், அழிந்து நாசப்படுத்தப்படுகிறது. காசாவில் எடுப்பதற்கு ஒன்றுமில்லை. அந்த குழந்தைகளுடைய சதைகள் தனியாகவும் தலைகள் தனியாகவும் பிரித்து எடுக்கப்படுகிறது. கூடைகளில் உடல்கள் அள்ளப்படுகிறது. 20,000 கற்பிணிகள் அழித்து நாசப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு அழிவுகள் நடந்தும் இன்னும் இந்த யுத்தத்தை நிறுத்த முடியவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பேர் அவலம் இது, எவ்வளவு பெரிய அநியாயம் இது. யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் ஒரு அப்பாவி கூட அநியாயமாக கொல்லப்படக்கூடாது என்கிற நியதி இருக்கும் போது இத்தனை அப்பாவிகள் அங்கே கொல்லப்படுகிறார்கள். அந்த அப்பாவிகளுக்கு நீதி கேட்பதற்கு நாம் தயாராக வேண்டும். ஜனநாயக ரீதியில் நீதி கேட்க வேண்டும். ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்ப வேண்டும். ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக பேச வேண்டும். அப்படி பேசுகிற போதுதான் கண்டிப்பாக நாளை நமக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது அந்த மக்களும் பேசுவார்கள். எனவே இதையெல்லாம் செய்யணும்னா நம்ம தெளிவா இருக்கணும். தெளிவா இருக்கணும்னா இந்த போதையற்ற ஒரு சமூகம் கட்டமைக்கப்பட வேண்டும். போதையற்ற சமூகம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். தயவு செய்து பள்ளிவாசல்கள், ஊர் பிரமுகர்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு கட்டமாக கூட முடிவெடுங்க. எங்க ஊர்ல எந்த கடையிலையும் சிகரெட் விற்க கூடாது, எந்த கடையிலையும் பீடி விற்க கூடாது, எந்த கடையிலையும் புகையில விற்க கூடாது. முதல் கட்டமா ஒரு முடிவெடுங்க. எங்க ஊருக்குள்ள சாராயம் விற்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம், முடிவெடுங்க. எங்க ஊர்ல எங்க ஒரு போதைப் பொருள் நடமாட்டம் தெரிந்தாலும் கண்டிப்பாக அதை பாதுகாப்பு துறைக்கு கண்டுபிடித்து கொடுத்து அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்று கமிட்டி போடுங்க. ஊரே சேர்ந்து முடிவெடுங்க. இல்லாத பட்சத்தில் நம்முடைய இளம் பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது,
இளைஞர்களை பாதுகாக்க முடியாது. இன்னும் சில நாட்கள் கழியும் போது போதை பிடித்த பித்து பிடித்தவர்களாகத்தான் அலைவார்கள். அப்படி ஒரு இழிநிலைக்கு நாம் தள்ளப்படுவதற்கு முன்பதாக சிறப்பான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் முடிகிற காரணத்தினால் இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.